திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் இன்றிரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் யோகம் என்கிற தலைப்பின் கீழே திருச்சதகத்தில் உள்ள ஆத்தும சுத்தியில் 5வது பாடலை ஐயா அவர்கள் இன்றைக்கு சிந்திக்கலாம் என்று பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வகையிலே அந்த தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு அந்த பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை அடியார்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை இந்த திருவாசகத்தில் உள்ள யோகம் குறித்து திருச்சதகத்தில் ஆத்தும சுத்தியில் உள்ள அந்த 5ஆம் பாடலுக்கு ஏனைய யாவரும் எய்திடல் உற்ற மற்றின்ன என்று அறியாத என்கிற தலைப்பின் அந்த வரிகளுக்கு அந்த பாடலுக்கு ஐயா அவர்கள் அது குறித்து பேச இருக்கின்றார்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள சித்தாந்த ரத்தனம் சைவ நெறி சுடர் அன்பு ஐயா ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம். ஐயா ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். வேத நெறி தழைத்து ஓங்க மிகு செய்வத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரு ஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவுள் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டர் தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதிருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதர காலத்தை என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேல் ஏறத் துழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்குசி திருத்தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிகுன்றை வாழ் செக்கிழா நடி சென்னி இருத்துவாம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாகி அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமான் மலரடிகளை வணங்கி எனது ஞானாசிரியர் கா சண்முகம் ஐயா விக்ரமசிங்கபுரம் அவர்களுடைய மலரடிகளை வணங்கி இந்நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களின் மலரடிகளை வணங்கியும் இந்த திருவாசக சிந்தனையை இன்று மேற்கொள்வோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் திருச்சதகத்திலே
ஏனை யாவரும் எய்திடல் உற்று என்று தொடங்கக்கூடிய அ பாடல் வரிசை எண் 42வது பாடல். இந்த பாடல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பாடலுக்குரிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையில சுவாமியோட ரொம்ப அது கூடியிருக்கிறாங்க. பெருமானும், மாணிக்கவாசக பெருமானும் அன்பால் கூடியிருக்கிறார்கள். ஏன்னா அந்த அவர் ஞானத்தை தேடி அலையிறார். அ மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய 32வது வயதில. சுவாமி நெறைய நூல்கள படிச்சிருக்கார் மாணிக்கவாசக பெருமான். நெறைய ஆகமங்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. ஆனாலும் எல்லா சமயங்களுடைய நூல்களையும் படிச்சிருக்காரு. எல்லா நூல்களை படித்தாலும் அவருக்கு தெளிவு ஏற்படல. அந்த ஞான தெளிவை நோக்கி பயணம் செய்யும்போது தான், பெருமான் திருப்பெருந்துறையில அவருக்காக காத்திருந்து அவரை ஈர்த்து ஆட்கொள்கிறான். அதனால தான் "ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேங்கிறார்." அப்படி ஈர்த்து ஆட்கொண்ட பெருமான், மாணிக்கவாசகரோட ரொம்ப அளவளாவி திருவாசகத்தில பெரும்பாலான பகுதிகள படிச்சா நம்ம மாணிக்கவாசக பெருமானும், சுவாமியும் எப்படிலாம் பேசிக்கிறாங்க, எப்படியெல்லாம் உறவு, அந்த கண்ணிலே பேசிக்கக்கூடிய தன்மை, எப்படி அந்த பெருமான் மாணிக்கவாசகருடைய கூற்றை புரிந்து கொள்கிறான், அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சில பாடல்கள்லாம் அந்த அந்த குரு சிஷ்யன்கிறத தாண்டி அந்த நட்பு அவ்வளோ உயரிய நட்பா இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல சுவாமி ஒரு நாள் திடீர்னு சொல்றாரு, "நான் இந்த திருப்பெருந்துறையிலிருந்து கிளம்ப போறேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாணிக்கவாசகருக்கு ரொம்ப வருத்தம் தாங்கல. சுவாமி நம்மள பிரிஞ்சு போயிட்டாருன்னா, நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு ரொம்ப நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும்போது, மா சுவாமியினுடைய பின்னாடியே போறாரு. பின்னாடியே போம்போது சொல்றாரு, "எல்லா அடியார்களும் இந்த திருப்பெருந்துறையில திருத்தமாம் பொய்கை அப்படின்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல ஒரு அக்னி தோன்றும். அந்த அக்னியில எல்லாரும் அந்த மாணவர்கள்லாம் அங்க பாடம் கேட்ட அனைவரும் அதுல வந்து இறங்கலாம். ஆனா நீ மட்டும் இறங்காதன்னு" சொல்லிடுறாரு. மாணிக்கவாசக பெருமான மட்டும். ஏற்கனவே இவர் பிரிந்து போறது பெரிய வருத்தம். எல்லாரும் போய் இவர் மட்டும் இருக்கிறது, அத விட ரொம்ப கொடுமையா இருக்கும். அததான் அந்த வருத்தத்துல செய்தது தான் இந்த பகுதி. அப்ப அதுல திருச்சதகம்னு சொல்றாரு. இல்லையா? சதகம் அப்படின்னு சொல்றார். அப்ப இதுக்கு திருச்சதகத்துக்கு விளக்கம் சொல்லம்போது, பக்தி வைராக்கிய விசித்திரம்ன்னு சொல்றார். அப்ப இதுல என்ன சொல்லப் போறாரு அப்படின்னா, அந்த பக்தி மாணிக்கவாசக பெருமானுடைய பக்தி எப்படி இருந்தது? அந்த பக்தியில இவரது வைராக்கியம் எப்படி இருந்தது? அது என்ன மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்தினது? விசித்திரத்தை ஏற்படுத்தியது. அதான் பக்தி, வைராக்கிய, விசித்திரம்ன்னு சொல்றார். ஏன்னா, பக்தி அப்படிங்கிறது சிவபெருமான் மாட்டு அடியார்கள் உள்ளத்தில் ஆ ஏற்படுகின்ற பெருக்கெடுப்பு, பேரன்பு. இல்லையா? பக்தி என்னாவே அன்பினுடைய முதிர்ச்சி பக்தி. பக்தி வர்றது பெருசில்ல. அந்த பக்தி நிலையுடையதாக இருக்கணும். ஏன்னா, அப்பப்ப வரும், அப்பப்ப போயிடும் நமக்கெல்லாம். கஷ்டம் வரும்போது அப்படியே பெருமான அப்படியே ரொம்ப உருகி நினைக்கிறது. அப்புறம் அந்த கஷ்டம் தீர்ந்தோனே, நம்ம இயல்பா நம்மளுடைய வேலைய பார்க்கறது. அந்த மாரி தான் நம்மளுடைய தன்மையெல்லாம் இருக்கும். அதனால அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது, அந்த பேரன்பை நிலை பெறச் செய்தல். என்ன சோதனையிலயும் நாயன்மார்கள் தன்னுடைய நிலையிலிருந்து மாறவே இல்ல. அந்த அடியார்கள் மீது கொண்ட அன்பில்ல, மாறவே இல்ல. குழந்தைய கேட்டப்பயும் அந்த அன்பு மாறல. மனைவிய கேட்டப்பயும் அந்த அன்பு மாறல. ஏன்னா, அடியார்னா அது ஆண்டவன். அந்த வைராக்கியம் தான். இல்லையா? அதனால அந்த வைராக்கியமா மாணிக்கவாசக பெருமானுடைய வைராக்கியம் இங்க எப்படி இருந்தது? அதான் அவருடைய பக்தி எப்படி இருந்தது? அவருடைய வைராக்கியம் எப்படி இருந்தது? அப்படிங்கிறது தான் இங்க காட்டுறார். இல்லையா? அப்புறம் அது ஏன்னா, அது "பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும்னு" சொல்வார் திருக்குறள்ல. ஏன்னா, அந்த யாரு வந்து பிற பொருள்களுடைய பற்றுகளை நீக்கி பெருமான் மீது பற்று கொள்கிறார்களோ, அவருடைய பிறப்பு தான் அருங்கிறார். ஏன்னா, அந்த பெருமானோடு ஒன்றி இருத்தல் தான் யோகம். இல்லையா? அத தான் இங்க சொல்றார். அப்படி அந்த பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை, அந்த நிலையாமையே உணரணும். அப்பதான் பெருமான் மேல பற்று வரும். செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, உறவு நிலையாமை எதுவுமே நிலையில்ல. பெருமான் மட்டும் தான் நிலையானவன் உணரணும். அதுதான் அந்த பக்தியினால வரக்கூடிய பயன். வைராக்கியம். அப்புறம் அது விசித்திரம்னா, வியக்கத்தக்கது. இல்லையா? அந்த அந்த அ உண்மை ஞானமாகிய அந்த மெய்யுணர்வு. இல்லையா? அப்ப அந்த பெருமான் அந்த ஞானாசனுடைய வடிவுல வந்து இந்த இவருக்கு அருள் செய்றான். அந்த இறைவன்பால் கொண்ட வரம்பற்ற காதல் தான் இங்க விசித்திரமாக சொல்லப்படுது. அதுதான் இங்க
நம்ம பார்க்க போறோம். அந்த பகுதியில பக்தி வைராக்கிய அந்த விசித்திரத்துல இருந்தா ஒரு பாடல் நம்ம இன்னைக்கு இந்த திருவாசகத்துல இருந்து நம்ம சிந்திக்க போறோம். அதுல இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்ட பாட்டு, "ஏனை யாவரும் எய்திடலுற்று மற்று இன்னது என்று அறியாத தேனை ஆணையை கரும்பின் இன் தேறலை சிவனை என் சிவலோகக் கோனை மான நோக்கித்தன் கூறனை உருகிலேன் நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே" அப்படின்னு சொல்றார். இது திருப்பெருந்துறையில அந்த உடன் இருந்த அடியார்கள்லாம் எல்லாம் போய் அந்த ஜோதியில கலந்துட்டாங்க. ஆனா, "என்னை இங்கு இருத்தினாய் முறையோ, நீ மட்டும் வராதன்றார் சுவாமி." அப்ப அந்த அந்த சோதியில எல்லாரும் அந்த அடியார்கள்லாம் கலந்து வீடு பேறு அடைந்தார்கள். அதனால ஆனா அததான் இங்க "ஏனை யாவரும்" சொல்றார். ஏனை அப்படின்னா அந்த யாவரும் அப்படின்னா ஏனையவர் அப்படிங்கிறது அந்த திருப்பெருந்துறையில நம்ம அடிகளுடன் நம்ம இந்த மாணிக்கவாசக பெருமானுடன் கூடியிருந்த அடியார்கள். ஏன்னா அங்க மணிவாசக பெருமான் முதல்ல அங்க சுவாமிய பார்க்க போம்போது அங்க 1000 முனிவர்களுக்கு சுவாமி உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்லையா? அந்த திருக்கூட்டத்தில இருந்த அடியார்கள்ல ஏன்னா அங்க இருந்த அடியார்கள்ல சுவாமிக்கு மிக கடைசியா போனாலும் பெருமானுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் மாணிக்கவாசக பெருமான் தான். இல்லையா? நம்ம சும்மா ஒரு பஸ்ல பயணம் கூட செஞ்சுட்டு போனாங்கன்னாவே, அது இறங்கும்போது நமக்கு ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்துது. யாராவது கொஞ்சம் நல்லா பேசிட்டு போனாங்கன்னா, நமக்கு ஒரு மன கஷ்டம் ஏற்படுத்துது. ஆனா, மாணிக்கவாசக பெருமானுக்கும், சுவாமிக்கும் இருக்கிற உறவு அவ்வளோ வலிமையான ஒரு உறவு. அதனால இங்க அந்த அடியார்கள்லாம் யாவரும் அங்க இருந்த அத்தன அடியார்களும் பெருமானோட போய் கலந்துட்டாங்க. அந்த திருக்கூட்டத்துல நம்ம அடிகள் பெருமான தவிர, அதான் யாவரும், ஏனை யாவரும். இவரை தவிர எல்லாரும் அந்த சோதியில புகுந்த செய்தி இல்லையா? ய இது பரவுது. இந்த மாரி திருத்தமாம் பொய்கையில ஜோதி தோன்றுது அப்படின்னு சொன்னோனே எல்லாம் ஓடி வராங்க. அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் ஓடி வராங்க. அப்போ ஓடி வந்த அடியார்கள் கூட்டத்துல இருந்த அனைவருக்கும் இல்லையா? அந்த திருப்பெருந்துறையில கூடியிருந்தவர்கள், நம்ம அடிகள் மட்டும் அந்த ஜோதியில போகல. ஏன்னா, ஏனையோர் எல்லாருமே புகுந்து வீடு பேறு பெற்றனர். ஆனா, சுவாமி இவரும் இவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்ப அந்த ஜோதி தோன்றி சில கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜோதி அ மறைஞ்சிடுச்சு. அப்ப அதுலயும் சில அடியார்கள் அதுல போக முடியல. அந்த அடியார்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த ஜோதியில புகலைனாலும், வேறு வழிகளில் தங்கள் உயிர்களை எல்லாம் நீத்து வீடு பேறு அடைந்தனர். ஏன்னா, அவர்களை எல்லாம் பெருமான் இருன்னு சொல்லல. இவர மட்டும் தான் இருன்னு சொல்றாரு. அது மாணிக்கவாசக பெருமான் இதுக்கு முந்தின பாட்டுல சொல்லுவார். "வினை என்போல் உடையார் பிறர் ஆருடையான் அடிநாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்புமற்று அதனாலே முனைவனே முனைவன் பாதம் நன் மலர் பிரிந்து இருந்து நான் முட்டிலேன்." இல்லையா? அந்த பெருமானுடைய திருவடியை பிரிஞ்சு ஏன்னா அந்த பெருமான் இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டானே! எப்படி உயிருக்கு உயிராக நகம் சதையுமாக கண்ணுக்கு கருவிழி போல இருந்த அந்த பெருமான், அந்த பெருமானுடைய மலர் பாதம் பிரிந்து இருந்து நான் முட்டிலேன். போய் எதுலயாவது முட்டிக்கிட்டு உயிர மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னா முடியலையே! எல்லா ஏன்னா அவன் என்னை இங்க இருன்னுல்ல சொல்லிட்டான். ஏன்னா பெருமான் சொன்ன அந்த குருநாதன் சொன்ன சொல்ல நம்ம எந்த நிலையிலும் காப்பாத்தணும். அதனால முட்டிலேன், முட்டியாது உயிரை துறந்தனா துறக்கல. தலை கீறேன், தலைய அறுத்துக்கிட்டு அப்படியாவது உயிர விட்டு உன்னுடைய திருவடி அடையலான்னு நெனச்சா, ஆனா நீ என்னை இங்க இருன்னு சொல்லிட்ட. அப்படின்னு சொல்றாரு. அதனால முனைவன் பாதம் நன்மலர் பிரிந்து இருந்து நான் முட்டிலேன் தலைக்கீறேன் இணையன் பாவன இரும்பு கல் மனம் செவி இன்னதென்று அறியேன். இந்த மனசு என்ன மனசு? பெருமான் என்னை பிரிஞ்சு போயிட்டான்னா அந்த உடல்ல இருந்து உயிர் தானா போயிருக்க வேண்டாமா? அப்படி ஒரு சொரணம் இருக்குது இந்த உடம்புன்னு ரொம்ப சுவாமி வருத்தப்படுறாரு. ஏன் அப்படின்னா, மற்றவர்கள் அந்த மாரியெல்லாம் உயிர் துறக்குறாங்க. இல்லையா? அத சொல்றாரு. அ "ஓய்விலாதன உவமனில் இறந்தன ஒண்மலர்த்தாள் தந்து, நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னெறி காட்டி." நாய விட கேவலமான எனக்கு எப்படி ஒரு நன்னெறிய காட்டுன?
தாயிலாகிய இன்னருள் புரிந்த இல்லையா? அப்படியெல்லாம் தாயை விட நீ எனக்கு நல்ல அருள்களை புரிந்த என் தலைவனை நனிக்காணேன். அப்படி எனக்கு அருள் செய்த அந்த தலைவனை காணேன். காணலையே, என்னைக்கு காணலையே. அப்படி அந்த பெருமான் இல்லாததுனால தீயில் வீழ்கிலேன். தீயிலயாவது விழுந்தனா? ஏன்னா என்னை இருன்னு சொல்ட்டான். அந்த தீயில விழுந்தும் என்னுடைய உயிர போக்கிக்க முடியல. இல்ல ஒரு மலைய உயரமா திண்வரை உருள்கிலேன். ஒரு பெரிய மலை மேல ஏறி, அங்கருந்து குதிச்சு, உருண்டு உயிர விட்டுறலான்னு நெனச்சாலும், இப்படியெல்லாம் உயிர விடுறாங்க அடியார்கள். ஆனா என்னால இத செய்ய முடியலையே. சில அடியார்கள் செழுங்கடல் புகுவேனே. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கடல்ல புகுந்து தன்னுடைய உயிர விடுறாங்க. அப்படியெல்லாமா என்னால உயிர விட முடியுது அப்படின்னா, அப்படியெல்லாம் கூட என்னால என்ன பண்ண முடியல? உயிர விட முடியல. அது சுவாமி இத அந்த கீர்த்தி திருவகல்ல இத நல்லா சொல்வார். அந்த அடியார்கள்லாம் எப்படி போனாங்க அப்படின்னா, அதில சுவாமி சொல்றாரு, "என்னைய மட்டும் நீ என்ன சொல்லிட்ட? இங்க இரு. நீ தில்லைக்கு வான்னு சொல்ட்ட." இல்லையா? "அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டருளி, நாயினேனை நலமளித் தில்லையுள் கோலமார்த்தரு பொதுவினில் வருக என, ஏல என்னை இங்கு ஒளித்து அருளி." என்னைய மட்டும் நீ இங்க இருக்க மாரி செய்துட்டு, அன்று உடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும். அவங்கெல்லாம் அப்படியே அந்த ஜோதியில போய் ஒன்றி கலக்கிறத அருள சுவாமி நின்னு வேடிக்கை பார்க்கிறார். ஐயோ! எல்லாரும் போறாங்க. நான் மட்டும் இங்க என்னை மட்டும் இங்க இருத்தினாயே அப்படின்னு ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும் எய்த வந்திலாதார். அந்த ஜோதி மறைஞ்சிருச்சு. ஆனா, அதுல எய்த முடியாதவர்கள் எல்லாம் எரியில் பாயவும். தீ மூட்டி அப்படியே அந்த தீயில போய் விழுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மாலதுவாகி மயக்கம் எய்தியும். அப்படியே சில பேர் அப்படியே மயங்கி விழுந்து உயிரத் துறந்தாங்க. ஐயோ! என் பெருமான் இல்லாத இடத்துல எனக்கு வேலையே இல்ல. அப்படின்னு மாலதுவாகி மயக்கம் எய்தியும். இல்லையா? அப்படியே பெருமான் நமக்கு இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலைன்னு மயங்கிட்டாங்க. அப்புறம் பூதலம் அதனில் புரண்டு விழுந்து அலறியும். அந்த பூமியில அப்படியே விழுந்து புரண்டு அலறி, அ கால் விசைத்து ஓடி, வேகமா ஓடி, கடல் புக மண்டி, அப்படியே கடல்ல மண்டி, நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும். அப்படியெல்லாம் உயிரைத் துறந்து அடியார்கள் எல்லாம் அத அந்த பெருமானுடைய அந்த சிவலோகத்தை அடைந்தார்கள். அததான் ஏனை யாவரும் எய்திட. அப்ப எல்லாரும் இப்படி அந்த ஜோதியில கலக்க முடியாதவங்க கூட உயிர் துறந்தார்கள். எல்லாரும் தன்னுடைய உயிர துறந்து, இப்படியெல்லாம் செய்து அவர்கள் அந்த கைலாயத்தை அடைந்தார்கள். ஆனா, நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்றார். அப்ப அததான் இங்க சொல்றார் சுவாமி. அப்படி "ஏனை யாவரும் எய்திட" எல்லாரும் வந்துட்டாங்க. நான் என்ன பண்றேன்? எய்திடல் உற்றும், அவங்க வீடு பேறு அடையப் பெற்றும், இல்லையா? அந்த பகுதி அப்ப சொல்றாரு. அப்ப எய்திட உற்று மற்று இன்னதென்று அறியாத அப்படின்னு. அப்ப இன்னும் சில பேத்த சொல்றார். அவர்கள் இன்னதென்று அறியாதவர்கள்ன்னு சொல்றார். அவர்கள் யார் அப்படின்னா, அந்த கைலாயத்துக்கே வாசம் செய்யக்கூடிய அருள் இருந்தும், இல்லையா? அது யார் அப்படின்னா, அந்த மெய்யன்பர்கள் அல்லாத அந்த திருமால் முதலிய பெரும் தேவர்கள். அவங்கெல்லாம் கைலாயத்தில போய் காத்திருந்து பெருமானை பார்க்கக்கூடிய தன்மையுடையவர்கள். அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் அந்த கைலை முதலிய இடங்கள அடைந்தும், பெருமான பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும், அந்த பெருமான்ட்ட வரம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சும், அந்த பெருமான்ட்ட போய் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, காமிய தவத்தின் பயனை கேட்குறாங்க. ஒரு பொருளை நோக்கி விரும்பி அந்த பூசைய செய்றாங்க. திருமால் 1000 தாமரைகள வச்சுட்டு சுவாமிக்கு பூஜை பண்றாருன்னா, சும்மாவா குடுத்தாரு? சக்கராயுதம் வேணும்னு சொல்லி அந்த பூஜைய பண்றாரு. இந்த மாரி ஏதாவது வேணும், வேணும், வேணும்னு அந்த காமியத்திற்காக பூஜை செய்றவங்க. பெருமான் மீது கொண்ட அன்பினால அல்லாம, பொருள் வேண்டி பூசை செய்யக்கூடியவர்கள். அதுதான் மாணிக்கவாசக பெருமான் சொல்வார். "வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான்." அப்படி பெருமான் பெருமான அந்த வானவர்கள் எல்லாம் ஏன் வாழ்த்துறாங்க அப்படின்னா, தாம் வாழ்வான். தாம் வாழ்றதுக்காக பெருமான வாழ்த்துறாங்க. ஏன் அப்படி எப்படி வாழ்வான் அப்படின்னா, அவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகள்ல இருக்கக்கூடியவர்கள். அந்த பதவி இன்பத்தை தக்க வைத்துக் கொள்ளவும்,
அப்புறம் அந்த பதவியில இன்னும் உயர்ந்த பதவிகளை அடையவும் தவம் செய்து பெருமான்ட்ட போயி, எனக்கு இந்த பதவி குடு, அந்த பதவி குடுன்னு கேட்கக்கூடிய தன்மையுடையவர்கள். அதான் சொல்றாரு, வாழ்த்துவதும் அப்படிப்பட்ட பதவிகளை பெற்றால் தான், நம்ம மக்கள் எல்லாம் போய் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கும்பிடுவாங்க. அதனால வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டிங்கிறார். அப்படி மனத்த பெருமான்ட்ட ஏன் தாழ்த்துறாங்க அப்படின்னா, தாம் உயர்ந்து தாம் உயர்றதுனால மற்றவர்கள் எல்லாம் அவர்களை வணங்கணும். தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி அப்படின்னு சொல்வார். அப்ப இந்த அப்படியே இந்த அத எய்தலுற்றும் மற்று இன்னதென்று அறியாத இந்த இந்த தேவர்கள் முதலானவர்கள்லாம் கிணற்று தவளைகள் போல. அந்த கிணத்துல இருக்க தவளை ஒரு நாள் இந்த கடல்ல இருக்க தவளை கிணத்துக்கு வந்துருச்சாம். கா தண்ணி ஒரு கால்கோள் அந்த கடல்கோள் வந்து. அப்ப அந்த கிணத்து தவளை அந்த கடல் தவளையும் பேசிக்கிட்டாங்களாம். "என்ன அந்த உன் கடல்ல இருந்து வந்தேன்னு சொல்ற, உன் கடல் இவ்ளோ பெருசு இருக்குமா?" அப்படின்னு தன்னுடைய கைய விரிச்சு காட்டுனுச்சாம். "இவ்ளோ பெருசு இருக்குமா? இவ்ளோ பெருசு இருக்குமா?" அப்படின்னு குதிச்சு குதிச்சு காட்டுனுச்சாம். "இவ்ளோ பெருசு இருக்குமா?" அப்படின்னு. ஏன்னா அந்த கடலை பற்றி அறியாத அந்த தவளை எப்படி வந்து அந்த கிணறு தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்கும். அந்த கிணற்று தவளை. அதுபோல இந்த சிவ இன்பத்தை அனுபவிக்காத இந்த தேவர்களை எல்லாம் அந்த பெருமான்ட்ட என்ன வேணும்னு கேட்க தெரியாம, அந்த கிணற்று தவளைகளைப் போல தான் அனுபவித்துக் கொண்டிருந்த இன்பங்களே பெருசுன்னு நெனச்சு, பெருமானுடைய இன்பத்தை பெறுவதற்கு முடியாம, பெருமானுடைய அருளைப் பெறுவதற்கு வ முடியாம, பெருமானுடைய அன்பை பெறுவதற்கு, அந்த அரணை பெறுவதற்கு, அந்த வீடு பேறாகிய அந்த பயனை பெறுவதற்கு, பெருமான்ட்ட கேட்காம, அவர்கள் எல்லாம் இந்த பதவிகளை நீடித்துக் கொள்ள அவ் அ காட்டுறாங்க. அப்ப பெருமான் என்ன செய்வான்? அதை கொடுத்து தன்னை மறைப்பான். வேண்டியதை கொடுத்து தன்னை மறைத்துக் கொள்வான். அததான் இங்க சொல்றார். அதனால இவர்களெல்லாம் மற்று இன்னதென்று அறியாத பெருமான் எண்ணத்தன்மையில இருக்கிறான்னு அறியாதவர்கள். அதான் இன்னத்தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானைன்னு சொல்றாரா இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த மாரி இங்கேயும் சுவாமி சொல்றாரு. எய்திறலுற்றும் ஏனை யாவரும் எய்திறலுற்றும் அவர்களெல்லாம் இப்படி போய் பெருமான அடைந்தும் மற்ற இன்னதென்று அறியாத அப்படின்னு சொல்றார். அப்ப இப்படி பெருமான் எப்படிப்பட்டவன்னு தெரியாம, அவன்ட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியாம, என்னென்னமோ கேட்கிறோம். அததான் இங்க சொல்றார். அப்ப என்ன தன்மையன் அப்படி இப்படிப்பட்ட பெருமான் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியாம, என்ன கேட்கறதுன்னு தெரியாம, அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் சொல்றார், "வேண்டத்தக்கது அறிவோய் நீ எனக்கு வேணுங்கிறது என்னான்னு எனக்கு தெரியாது பெருமானே. எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் தெரியும்." அப்படின்றத சொல்றார். அதனால இந்த சிவன் அ அப் சிவன் அப்படின்னு சொல்றது இங்க இந்த பிரம்ம விஷ்ணுக்கள்லாம் சொல்றது சதாசிவர்கள்ன்னு சொல்றோம் அவர்களெல்லாம். அவர்கள் அப்படிப்பட்ட பதவியை பெற்றும் கூட பெருமான்ட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியாத ஆ பெருமானுடைய அருளை எப்படி பெறுவதுன்னு தெரியாம சொல்றாரு. ஏன்னா அந்த பெருமான் அன்பினில் விளைந்த ஆரமுது. பெருமான்ட்ட அன்பு வைக்காம, பொருள் மேல அன்பு வச்சு அதுக்காக பெருமான வழிபடக்கூடிய தன்மையுடையவர்கள். அதனால இங்க அவர்களை இன்ன தன்மையன் என்று அறியாத அப்படிங்கிறாரு. அப்ப அந்த தேவர்களுக்கும் அந்த இந்திரன், மால் அவர்களுக்கெல்லாம் பெருமானுடைய கையிலையில போய் பெருமானை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா கூட, அவர்களுக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த பெருமானுடைய அந்த அருள் இன்பம் எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் பெருமான் தன்னை மறைத்துக்கொண்டு நமக்கும் அதுதான். நம்ம ஏதாவது பெருமான்ட்ட கேட்டோம்னா, தன்னை மறைத்துக்கொண்டு என்ன கேட்கிறோமோ அத பெருமான் குடுத்துருவான். அதுக்குரிய வினையும் நாம தான் அனுபவிக்கணும். அததான் சொல்றாரு இங்க. மற்று இன்னதென்று அறியாத, அப்படி அறிய முடியாத, இல்லை அப்ப வீடு பேறு பெற்றவர்கள் தான் இறைவனுடைய இயல்பை அறிந்திருப்பார்கள். இல்லையா? ஆ அப்ப நான் அறியாது நிற்கிறேன்ங்கிறார். என்ன அந்த பெருமான் அறிந்து நிற்கிறான். அந்த வீடு பேறு அந்த அடியார்கள் எல்லாம் பெருமானுடைய தன்மையை அறிந்து நிற்கிறார்கள். அதனால அவர்கள் எல்லாம் வீடு பேறு கேட்டாங்க. வீடு பேறு பெற்றார்கள். அப்படி அறியாது நிற்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த மாணிக்கவாசக பெருமான் தன்னை சொல்றார். அப்ப நானும் அந்த மாரி அறியாமல் நிற்கிறேன் அப்படின்றத தான் இங்க இன்னத்தன்மையன் என்று அறிய ஒண்ணா அறியாத இல்லையா மற்று இன்னதென்று அறியாத பெருமானுக்கு அப்புறம் சொல்றார். அவன் எப்படிப்பட்டவன்ங்கிறத அடுத்த வரியில சொல்றார். "தேனை, ஆணையை, கரும்பின் என் தேறலை, சிவனை, என் சிவலோகக் கோனை, மானன நோக்கித் தன் கூறனை" அப்படின்னு சுவாமிக்கு இத்தன அடைய சொல்றார். முதல்ல சுவாமிய தேனுன்னு சொல்றார்.
அப்ப இந்த எண்ணுங்கிற எழுத்த சொல்ல எல்லா இடத்துலயும் போட்டுறணும். என் தேனை, என் ஆணையை, என் கரும்பின் இன் தேறலை, என் சிவனை, என் சிவலோகக் கோனை அப்படின்னு எல்லா இடத்துலயும் போடணும். அப்ப என் தேனை அப்படின்னு சொல்றாரு. தேன் அப்படின்னு சொன்னா, அது மலர்ல இருக்கும்போது அதுக்கு பேர் மது. அந்த மதுவ தேனீக்கள் எடுத்துருச்சுன்னா, அந்த எச்சில் கலந்துருச்சுன்னா, அதுக்கு பேர் தேன். அப்புறம் அந்த தேன் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஒரு பூவுல பார்த்தா ரொம்ப அ குறைந்த அளவு தான் தேன் இருக்கும். ஒவ்வொரு பூவுலயும் ரொம்ப குறைந்த அளவு தான் தேன் இருக்கும். அத மாணிக்கவாசக பெருமானே சொல்றாரு. "தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே." ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் தேன் ஒவ்வொரு பூவுலயும். அந்த பூவுல போய் நீ ஏன் தேன குடிக்கிற? அதான் சொல்றாரு. அ அப்ப "தினைத்தனை உள்ளதுவோர் பூவினில் தேன் உண்ணாதே." நான் சொல்றேன் ஒரு பூவ. "நினைத்தொறும், காண்தொறும், பேசும்தொறும், எப்போதும் அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்பு உடையான். அவன் அவனுக்கே சென்று உதாய் கோத்தும்பி." அங்க போய் அந்த பெருமானுடைய திருவடிக்கு போனீன்னா, நீ மத்த பூக்கெல்லாம் போகவே மாட்ட. ஏன்னா, அந்த திருவடியிலேயே உனக்கு வேண்டிய அத்தன தேனும் இருக்குன்னு சொல்வாரு. அதனால இங்க தேன் அப்படிங்கிறது அ பல பூக்களில் இருந்து சேகரிக்கப்பட்டது. அப்புறம் ஒரு ஈயால மட்டும் சேகரிச்சிருக்காது. பல ஈக்கள் சேகரிச்சு தான் என்ன பண்ணும், அந்த தேன கொண்டு போய் அந்த சேகரிச்சு வச்சிருக்கும். இல்லையா? அப்ப தேன் பல பூக்களில் பல ஈக்களால். அப்ப பல பூக்கள்ல இருந்து எடுக்குது. பல ஈக்கள் எடுக்குது. அப்புறம் ஒரு நாள்ல எதுவும் செய்ய முடியாது. அப்ப நாளும் பல. அப்ப பூக்கள் பல, ஈக்கள் பல, நாட்களும் பல. அப்படி ரொம்ப சிறிதளவுல இருக்கக்கூடிய தேன சிறிதாக திரட்டப்பட்டது அந்த தேன். அப்படி அந்த தேனை எடுத்துட்டு வந்து ஒரு தேன் கூடு கட்டி அதுல எல்லாம் சேகரிச்சு வச்சிருச்சுன்னா, இந்த இந்த தேன் எந்த மலர்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு தெரியுமா? அப்படின்னா தெரியாது. கண்டுபிடிக்க முடியாது. அந்த தேனை சுவைச்சுட்டு இது இந்த மலரினுடைய தேன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா மலர்களும் கலந்திருக்கு இல்லையா? அதனால இந்த அப்படி பிரித்து அறிய முடியாதது அந்த தேனு. அதுபோலவே இந்த இறைவனுடைய இயல்புகளை முனிவர்கள் பலர் அங்க எப்படி தேனீக்கள் பூக்கள் பலவோ, அந்த மாரி இங்க முனிவர்கள் பலர். இல்லையா? அப்புறம் அந்த ஈக்கள் மாரி இங்க முனிவர்கள் பலர். அந்த பூக்கள் மாரி இறைவன். அந்த இறைவனுடைய இயல்புகளை பல முனிவர்கள், பல நூல்களிலிருந்து பல்லாண்டு காலமாக சிறிது சிறிதாக திரட்டி நமக்கு உரைக்கப்பட்டிருக்கு. நூலா நம்ம கையில என்ன பண்ணியிருக்காங்க? குடுத்துருக்காங்க. பல முனிவர்கள் பல காலமாக இல்லையா? பல காலம்னா பல்லாண்டு காலமாக அந்த தேனை எப்படி அந்த ஈக்கள் சிறிது சிறிதா திரட்டுதோ, அந்த மாரி இவர்களும் பெருமானை பற்றிய செய்திகளை மிகச் சிறிது சிறிது சிறிதா திரட்டி அ உரைத்திருக்கிறார்கள். இல்லையா? ஆ அப்படி உரைத்திருந்தாலும், அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் நம்மளால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அந்த தேன் எங்கேருந்து எந்த பூலருந்து எடுக்கப்பட்டதுன்னு தெரியாதது மாரி, இங்கேயும் இந்த தேனை சுவைத்தாலும், இந்த பெருமானுடைய இயல்ப நம்மளால முழுமையா என்ன பண்ண முடியாது? உணர முடியாது. அதனால பெருமான இங்க தேன்ங்கிறாரு. என்ன தேன் அப்படிங்கிறது, தானும் கெடாது, தன்னை சார்ந்த பொருள்களையும் கெடவிடாது. பெருமானும் தன்னுடைய இயல்பிலிருந்து என்னைக்குமே மாறமாட்டான். அவனைச் சேர்ந்தவர்களும், அவனை சார்ந்தவர்களும் வைராக்கியமாக இருப்பார்கள். பக்தியாக இருப்பார்கள். அவருடைய பக்தி விசித்திரமாக இருக்கும். அப்படின்னு அந்த பாடல்ல நமக்கு அந்த தேன்னு சொல்றாரு. அப்ப அந்த தேன பத்தி சொல்லும்போது, அது பல பூக்கள்ல, பல ஈக்களால, பல நாட்களாக சிறிது சிறிதாக திரட்டப்பட்டது. 4 சொல்றாரு. தேன்ல பல பூக்கள், பல ஈக்கள், பல நாட்கள், சிறிது சிறிதாக அப்படின்னு 4 செய்தி சொல்லி, அது மாரியே இங்க இறைவனது இயல்பு, முனிவர்கள் பலர், பல நூல்களிலிருந்து பல்லாண்டு காலமாக சிறிது சிறிதாக திரட்டி உரைக்கப்பட்டது இந்த செய்திகள் அப்படின்னு அந்த சொல்றார். அதனால அத்துணை விழுமியது இந்த தேன். அந்த எனக்குரியது அப்படிங்கிறதுனால என் தேனை அப்படிங்கிறார். அதனால என் தேனை அப்படின்னு பெருமானை தேனுன்னு சொல்றார். அந்த பெருமான் எல்லா உயிர்களும் கலந்திருந்தா கூட தன்னுடைய இயல்பை இழக்கவே மாட்டான். அவனுடைய அவனுடைய அறிவுல எந்த ஒரு மாற்றமுமே என்ன பண்ணாது? வராது. குற்றமுமே வராது. அதுபோல
இந்த பெ இந்த பெருமானை சேர்ந்தவர்களும் அது மாரி இருப்பாங்க. அதனால இது என் தேனே. அப்புறம் ஆணையைங்கிறாரு. ஆண் இல்லையா? நெய் கேள்விப்பட்டிருப்போம். ஆணை அப்படிங்கிறது பசுவின் நெய். அத நம்ம பழமொழியே சொல்வோம். ஆணைக்கு ஒரு காலம் வந்தா, பூநெய்க்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? நம்ம அதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா, பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லி பழகிட்டோம். ஆணை அப்படின்னா பசுவினுடைய நெய். பசுவினுடைய நெய்ய நம்ம சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு கொழுத்துட்டா, அந்த தேனை உண்டு அந்த கொழுப்ப கரைக்கக்கூடிய அந்த மருந்து தேன் தான்றத ஆணைக்கு ஒரு காலம் வந்தா, பூநெய் பூவுல இருந்து எடுக்கக்கூடிய நெய் அப்படின்னா, அந்த பூ நெய்னா தேன்னு அர்த்தம். அதான் ஆநேய்க்கு ஒரு காலம் வந்தா, பூநெய்க்கு ஒரு காலம் வரும்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பெருமானை ஆண் நெய் அப்படிங்கிறார். அப்ப பசுவினுடைய நெய் இல்லையா? ஏன் பசுவினுடைய நெய் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த பசுவினுடைய உடல்ல ஓடும்போது அது குருதி இல்லையா? அது மடியில வரும்போது அது பால். அப்புறம் அத வந்து நம்ம காய்ச்சிய பின் அந்த பால நம்ம ஊத்துனோம்னா அது தயிர். இல்லையா? அந்த தயிரை கடந்த பின் அது வெண்ணெய். அந்த வெண்ணெயை உருக்கினால் அது கிடைப்பது நெய். இல்லையா? இது தேன் போல ஒரு இடத்துல இருந்து தேன் இது தேன் போல எல்லா இடத்துலயும் போய் அலைஞ்சு திரிஞ்சு எடுக்க வேண்டியது இல்ல. அப்ப ஓரிடத்திலே பெறப்படினும். இல்லையா? ஒரு இடத்திலே கிடைக்குது எல்லாமே. ஆனா அப்படி கிடைச்சா கூட இதனுடைய நிலைகள் பல. முயற்சிகளும் பல. இல்லையா? அதனால இறைவனும் அப்படிதான். வேதமாகிய அந்த பசுவிலிருந்து பெறப்படும் நெய்யே இங்க நெய் இல்லையா? அதான் ஆணை. ஏன்னா வேதத்துல என்ன விதிக்கப்பட்டிருக்கோ, ஆகமங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அந்த கன்மங்களை எல்லாம் நாம் செய்வது புண்ணியமாகிய பால். அத பாலுக்கு சொல்றார். அந்த கன்மங்களை எல்லாம் நம்ம செய்யணும். அதுதான் இங்க புண்ணியமாகிய பால். எப்படி அந்த சிவபூஜைய செய்யணும் அப்படின்னு அந்த ஆகமத்துல நமக்கு சொல்றாங்க. அது மாரி அந்த கன்மங்களை செய்வதனால் அந்த புண்ணியமாகிய பால் பால் போன்றது. அப்ப அந்த அந்த புண்ணியத்தை செய்து அதனின்று நமக்கு சிவபுண்ணியமாகி தயிர் கிடைக்குது. அந்த கன்மங்கள்ன்றது புண்ணியத்த அந்த பால செய்யும்போது, நமக்கு சிவபுண்ணியமாகிய தயிர் கிடைக்குது. அதனின்று பக்தி என்ற வெண்ணெய் கிடைக்குது. அது சிவபுண்ணியத்தை செய்ய செய்ய பெருமான் மீது இன்னும் அதீத விருப்பம் வரும். இல்லையா? அப்ப அந்த பக்தியாகி அந்த வெண்ணெய், அப்புறம் அந்த வெண்ணெய காய்ச்சினா அதனின்று சிவத்தை அந்த காய்ச்சினா நமக்கு நெய் கிடைக்குது. அதுபோல அந்த பக்தி இன்னும் மேலிட்டு, மேலிட்டு வர வர அந்த சிவத்தை அனுபவித்தலாகிய நெய் இல்லையா? அப்படின்னு படிப்படியாக முதல்ல நம்ம அந்த புண்ணியங்கள் அந்த வேதத்துல சொன்ன மாரி, ஆகமங்கள்ல சொன்ன மாரி இந்த அந்த பூசைகளை செய்வது பாலுக்கு ஒப்பாகவும், அந்த பூசைய செய்ய செய்ய சிவபுண்ணியம் கூடுதல் தயிருக்கு ஒப்பாகவும், அந்த சிவபுண்ணியங்களை செய்ய செய்ய பெருமான் மீது இன்னும் காதல் அதிகமாக ஏற்படுவது பக்தி. அந்த அந்த பக்தியை வெண்ணெய்க்கு உவமையாகவும், அதனின்று அந்த சிவத்தை அனுபவித்தலுக்கு அதுதான் இறுதி நிலை. அத நெய்யாகவும் அப்படி ஒப்புமை காட்டி இங்க பெருமானை ஆணையை அப்படிங்கிறாரு. அப்ப அ முதல்ல தேனுக்கு பல இடங்கள்ல போய் தேடணும். ஆனா, இந்த நெய் ஒரு இடத்துல கிடைச்சாலும் முயற்சி அதிகமா இருக்கு. அதனால இங்க என் நெய்யை, என் ஆணையை அப்படிங்கிறார் இல்லையா? ஏன்னா, அது அத்தனை விழுமியது இந்த நெய் எனக்குரியது. இப்படிப்பட்ட பெருமான் எனக்குரியவன். அந்த தேனும் எனக்குரியது, இந்த நெய்யும் எனக்குரியது அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். அப்படி சொன்னவர் என்ன சொல்றாரு? தேனை, ஆணையை சொன்னது. அடுத்தது கரும்பின் தேரலைங்கிறாரு. அப்ப கரும்பின் தேரல் அப்படிங்கிறது அந்த கருப்பஞ்சாறினுடைய தேரல்னா அந்த தெளிவு. அப்ப இந்த கருப்பஞ்சாற அளவோடு நம்ம அருந்தம்போது, அது தட்பமும் நம்ம அறிவுக்கு கிளர்ச்சியையும் தருவது. அப்ப அந்த கருப்பஞ்சாறில் உள்ள அது இன்சுவையை பயக்கும் நமக்கு இல்லையா? அந்த தெளிந்த பகுதி, அது அந்த கருப்பஞ்சாறு, அந்த நமக்கு அந்த இன்பத்தை தருவது இல்லையா? அப்ப அந்த கருப்பங்களியில இன்சுவை இல்லையா? அப்ப அந்த கரும்ப நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி, அந்த கரும்புல இருக்க அந்த தோகையை நீக்குவாங்க இல்லையா? அந்த தோகையை நீக்குவது, இந்த மனைவி, மக்கள், செல்வம் இதெல்லாம் நிலையாமையை நமக்கு சொல்வதற்காக, அந்த கரும்பினுடைய தோகையை நீக்குறாங்க. அப்புறம் அந்த கரும்பினுடைய அந்த ஈக்கை, அந்த தோல் அந்த உரிச்சிட்டு சாப்பிடுவோம் இல்லையா? அது ஈக்கை. அந்த உடல் முதலிய புற உறுப்புகளாகிய இந்த ஈக்கை மேல அந்த உடல் மேல கொண்ட அந்த பற்றை நீக்குவதற்காக, அந்த புறக்கருவிகளாகிய ஈக்கையை களைந்து, அந்த கரும்பினுடைய ஈக்கையை களைந்து, அப்புறம் என்ன பண்றாரு? அந்த
சக்கையை கழித்து, ஏன்னா அந்த சக்கைய நல்லா புழிஞ்சு இல்லையா? அப்புறம் அந்த கருப்பஞ்சாற்றை எடுக்குறாங்க. அப்ப இங்க மனம் முதலிய அந்தக்கரணங்கள இங்க சக்கைங்கிறாரு. அந்த சக்கையெல்லாம் அந்த அந்தக்கரணங்களை எல்லாம் விடுத்து, அந்த சிவமாகிய கருப்பஞ்சாற்றின் அந்த தெளிந்த பகுதியை நாம் உண்ணம்போது, அது நமக்கு சுவைக்கும். இல்லையா? அதுதான் அதுதான் சிவப்பேறுன்னு இங்க சொல்றார். அப்ப அந்த தோகையை நீக்கி, அந்த ஈக்கையை நீக்கி, அந்த சக்கையை நீக்கி, அந்த கருப்பஞ்சாற்றை நாம குடிக்கணும். இல்லையா? 4 நிலைய இங்க சொல்றார். அப்ப அந்த கரும்பினுடைய தோகைய நம்ம சுற்றத்தையும், அந்த கரும்பினுடைய அந்த தோல, அந்த நம்மளுடைய உடல் அந்த பற்று போகிறதையும், அப்புறம் அந்த சக்கைய நீக்கிறது மனம் முதலிய அந்தக்கரணங்களை நீக்கி, அந்த கருப்பஞ்சாற்றினுடைய அந்த தெளிந்த பகுதியை நாம் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் விடுத்து வந்தா தான் அந்த கரும்பினுடைய அந்த சுவையை நாம் சுவைக்க முடியும் அப்படின்னு நமக்கு அதனால பெருமானை கரும்பின் இன் தேர அது என் கரும்பின் என் தேரலைங்கிறார் இல்லையா? அந்த கருப்பஞ்சாற்றினுடைய தெளிவை அதை நுகரக்கூடிய உரிமை இந்த ஆன்மாக்களுக்கே உரியது. அதனால சொல்றார் நுகரும் அந்த உரிமை எனக்கு அப்ப தேனும் எனக்கு உரியது. ஆணையும் இருக்கக்கூடிய அந்த எனக்கு உரியது. அந்த கரும்பின் என் தேறலும் எனக்கு உரியது. அப்படின்னு இந்த 3 நிலைகளை சொல்றாரு. இல்லையா? அப்படி இந்த தேன், ஆனை, கரும்பு அந்த சாறு. அந்த 3யும் கலந்தா அந்த கலவையை சுவைத்தால் எந்த சுவை நமக்கு தெரியும்? அப்படின்னா, எந்த சுவை என்று பிரித்தறிய இயலாதது ஓர் இனிய சுவையை அது பயக்குங்கிறார். அதனால அதனால இன்னதென்று அறியாத பெருமான். எப்படிப்பட்ட சுவையுடையவன்னே நம்மளால என்ன பண்ண முடியாது சொல்ல முடியும். சித்தியார்ல ஒரு பாட்டே சொல்வார். "கரும்பை, தேனை, பாலை, கனியமுதை, கண்டை, கட்டியை ஒத்த இருப்பனதல் முக்தியிற் கலந்தே" அப்படிம்பாரு. அந்த முக்தி நிலையில அந்த இப்படிப்பட்ட இன்பத்துல இருக்கும். அது எப்படிப்பட்ட இன்பம்னே அந்த முக்தி நிலையில நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக, அப்படி அந்த பெருமானோட அப்படி ஒன்றி இருக்கக்கூடிய அந்த யோக நிலைய நமக்கு சொல்றார். அப்ப மெய்யன்பர்களுக்கு அந்த பெருமான் எ எப்படி நமக்கு முதலில் எளியனாய் காட்சியளித்து, படிப்படியாகத்தான் அந்த அரிய நிலையை உணர வைத்து ஏன்னா படிப்படியா தான் உணர முடியும். ஏன்னா, அம் "பல்லூழி காலம் பரனை பயின்று அர்ச்சிக்க நல்லூழ் சற்றே நகும்னு" சொல்லுது நூல்கள். அப்ப பல பல ஊழிக்காலம் பிறந்து வந்தா கூட அறிவு ஒரு கண்ல இருக்க அழுக்கு அளவு தான் ஒரு அறிவு வளரும் அப்படின்னா, நம்ம இன்னும் எத்தன பிறவிகள் பிறக்க வேண்டியது இருக்குங்கிறத இங்க சொல்றார். இல்லையா? அப்ப அந்த உணர வைத்து முடிவில தான் அந்த இன்பத்தில் திளைப்பிப்பன் இறைவன். அப்ப இம்முறையில் எளிமையாக கிட்டும் தேன், அப்ப சுவையில தொடங்கி படிப்படியாக அருமை நிலையை புலப்படுத்தி நமக்கு பெருமான் அது விளக்கமா சொல்றார். அப்ப அந்த ஆணை அப்படிங்கிறது அந்த கறந்து பெற்ற பாலை அத பெ அதை கொ அத நல்லா பொங்க வச்சு, கொதிக்க வச்சு, அத ஆற வச்சு, அந்த பதமாக உறையூற்றி, அந்த தயிர் ஆன பின் அதை கடைந்து பெற்ற வெண்ணெயை உருக்கி பெறுவது நெய்யி. கரும்பு எப்படி பெறுறது? அந்த இன்தேறல் அப்படிங்கிறது வெல்லத்தையும் சொல்லலாம். அந்த களைந்து வெட்டி வந்த கரும்பு சாறையும் சொல்லலாம். அது என்னாச்சு? அந்த தோகையை நீக்கி, அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஈக்கைகளை நீக்கி, அந்த சக்கையை நீக்குனா அந்த சுவையே நமக்கு கிடைக்கும். இல்லையா? ஆமா. ஆனா, அந்த தேனடையிலிருந்து எடுத்த தேன் இவ்வளோ முயற்சி அதுக்கு தேவையில்ல. அதனால தேனை முதல்ல சொல்றார். இல்லையா? அப்ப மிக எளிதில் மெய்யடியார்களை சிவானந்தத்தை நுகரச் செய்பவன் அந்த சிவபெருமான். அததான் இங்க சொல்றார். தேனை இன்னா அப்ப தேனை ஆணையை, கரும்பின் என் தேறலைன்னு சொல்லிட்டு, அடுத்தது சிவனைன்னு சொல்றாரு. அடுத்தது சிவன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, அந்த சிவன் அப்படின்ற சொல்ல அந்த இன்ன நீக்கி பார்த்தா, அது சிவங்கிற மந்திரம். இல்லையா? அப்ப அந்த மெய்யடியார்களே அந்த சிவானந்தத்தை நுகரச் செய்யும் சிவபெருமானை, இங்கு சிவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இன்ன நீக்குனா சிவ அப்படிங்கிற பஞ்சாக்கரம். என்ன சிவன்னா அவன மட்டும் தான் குறிக்கும். "சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான்" அப்படின்னு சொல்றாரு அப்பர் சுவாமி. இல்லையா? அப்ப அந்த இன்ன நீக்குனா சிவ அப்படிங்கிற அந்த பஞ்சாக்கரத்த காரண பஞ்சாக்கரம்னு சொல்றோம். இந்த பஞ்சாக்கரத்த காரண பஞ்சாக்கரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். காரண பஞ்சாக்கரம் அப்படின்னா, அது
அ ஏற்க 3 நிலைகளை தாண்டி வரக்கூடியது இல்லையா? அப்ப நம்ம ஏற்கனவே அந்த 5 எழுத்து பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். அ முதல்ல நம்ம பார்க்கறது தூல பஞ்சாக்கரம், அடுத்து சூக்கும பஞ்சாக்கரம், அப்புறம் அதிசூக்கும பஞ்சாக்கரம், அப்புறம் தான் காரண பஞ்சாக்கரம். இதெல்லாம் அனுபவமாக வரக்கூடிய நிலை இல்லையா? அப்ப அந்த மந்திரம் என்பது அ நினைப்பவரை காப்பது. அதுலயும் ரொம்ப உயர்ந்த மந்திரத்த சொல்லும்போது, அது கணிப்போரை மிக எளிதில் உய்விக்க வல்லது இந்த மந்திரம். ஏன்னா, இத உய்விப்பவன் அந்த சிகரமாகிய இறைவன் தான். இல்லையா? அதனால உய் அந்த உய்விப்பதற்கு காரணமாக இருப்பது அவனுடைய பேரருள். இல்லையா? அதுதான் அந்த பெருமானுடைய பேரருள். அந்த அம்பிகை தான் நம்மள அந்த பெருமானோட இருந்து நம்மள உய்விப்பா. அததான் இங்க சொல்றாரு. சிவன் என்பது சிவன் அப்படின்னு சொன்னாவே அது அவன் இன்ப வடிவினன். இல்லையா? அதனால அவன தேன், அ அவன ஆணை, கரும்பினின் தேறல் அப்படின்னு இன்ப வடிவமாகவே சொல்றாரு. இப்ப நாம நெனைக்கிற அதெல்லாம் புலன்களுக்கு எட்டக்கூடியது. ஆனா பெருமான் புலன்களுக்கு எட்டாத மெய்யுணர்விற்கு அ இன்பாக இருப்பவன். இல்லையா? அப்ப இறைவன் என்பது இங்க நம்ம சிவனை சொல்றார். சிவபெருமான் இன்ப வடிவினன். இல்லையா? அப்ப இந்த உலகமெல்லாம் அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட உலகம் இன்பமயமானது. அதனால இந்த உலகிற்கு அந்த தனி அரசராக விளங்குபவர் அந்த பெருமான். அதனால அடுத்த வரி சொல்லும்போது, "சிவனை என் சிவலோக கோனைங்கிறார்." அந்த பெருமான் தான் அவன் இருக்கக்கூடிய உலகம் தான் சிவலோகம். அந்த சிவலோகத்துக்கு அந்த பெருமான் கோனாக இருப்பவன் அப்படின்னு ஏன்னா பல உலகங்கள் இருக்கு. இல்லையா? அப்ப இங்க குறிப்பிட்டு சொல்றாரு. அதனால சிவலோக கோனை இப்படி புண்ணியம் செய்தவர்களுக்கு கிடைக்கக்கூடியது, எல்லா உலகங்களையும் மேலான அந்த சிவலோகம் அப்படின்னு சொல்றார். அப்ப சிவலோக கோனை அப்படின்றபோது, போகியா இருந்து பெருமான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு போகத்தை புரிவதும் பெருமான் தான். அப்படி போகத்தை புரிய வரம்போது அவன் சிவனா வரல. அவன் அருளாக உருவெடுத்து வருகிறான். அதுதான் அன்னையுடைய வடிவம். இல்லையா? அதனால சிவனை என் சிவலோக கோனை மானன்ன நோக்கி கூரனைங்கிறார். இல்லையா? அப்ப கோனை மானன்ன நோக்கித்தன் கூரனை. அப்ப அந்த பெருமான் இந்த உயிர்களுக்கு அருள் செய்ய வரும்போது எப்படி வரான் அப்படின்னா, அந்த அம்பிகையினுடைய வடிவத்தில அந்த பெருமான் வரான். இல்லையா? அப்ப சிகாரமாக இருக்கக்கூடியவன் வகாரமாக வருகிறான். அதனால தான் இங்க சிவ அப்படிங்கிற அந்த மந்திரத்த சொல்றார். அப்ப அந்த உயிரினுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாரி இறைவன் வரான். அப்ப இறைவன் உமையொருக்கூறனாய் விளங்குகின்றான் அப்படிங்கிற உண்மையை புலப்படுத்துகிறார் இங்க. அதனால மானன்ன நோக்கித்தன் கூரனைன்னு சொல்றார். அப்ப பெருமான் ஏன் அந்த சக்தியோட வரான் அப்படின்னா, அது அ அண்டப்பகுதியில கூட சொல்றார். பேரமை தோழி காதலன்கிறார். ஏன்னா, இறைவனுடைய குணங்கள்ல மிகச்சிறந்த குணமாக சொல்லப்படுவது. எண் குணங்கள்ல சொல்றது அருள் உடைமை. இல்லையா? அந்த அருளே இங்க அம்பிகையாக வருகிறது. இல்லையா? ஏன்னா அம்பிகை அவனுள் ஒடுங்கி நிற்பாள். இப்ப பேரொளி காலம் வரும்போது, அம்பிகையும் அவனோட ஒடுங்கி தான் இருப்பா. அப்ப அந்த பெருமான் திரும்பியும் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான் அப்படின்னு ஒரு நிலை வரும்போது, அந்த புனருற்பவம்னு அத சொல்வோம். அப்ப அதற்கு மேல் ஓங்கி நிற்கக்கூடியது சிவம் இல்ல. அங்க அருள் தான். பெருமான் தான் அங்க என்ன பண்ணுவான்? பெருமாட்டி தான் அங்க பேரருள் வடிவம் கொண்டு வருவார். அப்ப அவன் உள்ளிருந்து தான் அந்த அம்பிகை வெளிப்படுவாள். அப்படி அவள் வெளிப்படும்போது, அவளுக்கான அந்த பெருமான் ஆடுவான். இல்லையா? அதுதான் புனருருப்பம். அதனால தான் பேரமை தோழி காதலன் அப்படிங்கிறாங்க. அப்ப பேரமை தோழியால் காதலிக்கப் பெறுபவன் அந்த பெருமான் ஏன்னா அந்த காதலன் ஞானத்தை தருவான். பேரமை தோழி நமக்கு ஆற்றலை தருவாள். அதனால அந்த பெருமானையும், பெருமாட்டியும் சேர்த்தே தான் எல்லா இடத்துலயும் பாடுவாங்க அருளாளர்கள். ஏன்னா, அந்த பெருமான் ஞானத்தையும், அந்த அம்மை ஆற்றலையும் நமக்கு வழங்கக்கூடியவர்கள். அதனால உமையொரு கூரன் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆண்டவன் மெய்யன்பர்களுக்கு முதலில் தன்னை இன்ப வடிவினனாகவும் ரொம்ப சீக்கிரமா குடுத்துருவான் அன்பர்களுக்கு. அப்ப அவனே வருவான். அப்படி இல்லாதவர்களுக்கு இந்த இன்ப உலக இன்பத்தை கொடுப்பதற்காக அவன் உமையொரு கூரனாக காட்சியளித்து இன்புறுவான். இப்ப இந்த பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பெருமான் வந்து இந்த உயிர்களுக்கு அருள் செய்வான் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப மான் சிவலோக கோனை மானன்ன நோக்கித்தன் கூரனை இல்லையா? அப்படிப்பட்ட அம்பாளோட உடனாக வரக்கூடிய பெருமான். இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட கூரனை குறுகிலேன். இப்படியெல்லாம் அருள் செய்யக்கூடிய பெருமான நான் குறுகினேனா? அந்த பெருமானை நான் அடைந்தேனா? அப்படின்னா அடையல.
இறைவனுடைய திருமுன்பு அந்த பெருமானை எய்தினேனா அப்படின்னா, எய்தல. ஏன்னா பெருமான் அவனை எய்துவதற்குள்ளேயே அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டான். அதனால அந்த வருத்தத்தை இங்க சொல்றாரு. இப்படிப்பட்ட பெருமான் அவன் தேன் போன்றவன், அவன் நெய் போன்றவன், அவன் கரும்பின் சாரல் போன்றவன், அவன் சிவன், அவன் சிவலோகக்கோன், அவன் மானன் நோக்கிக் கூறன். இப்படியெல்லாம் பெருமான் நம்மள சொல்லிட்டு, இப்படியெல்லாம் இருந்த பெருமான், இப்படியெல்லாம் அருள் செய்த பெருமான் என்னை இந்த திருப்பெருந்துறையில தனியாக விட்டுவிட்டு, கூட வந்தவங்களையும் கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி, சுவாமிகிட்ட என்ன பண்றாரு சொல்றாரு. அதான் மான் போன்ற பார்வையில் அந்த உமையம்மை இல்லையா? எல்லாம் அது நெறைய பெருமானை நெறைய சொல்றாங்க பெருமாட்டிக்கு இல்லையா? அவ அ மயில் போன்ற சாயல் உடையவள், ஓதிமம் ஒத்த நடையினால், கிழி போன்ற மொழியுடையவள் நெறைய சொல்றார். ஆனா, இங்க மானின் கண்ணையும் அப்ப அங்க மான சொல்றாரு அப்படின்னா, மான் சொன்னாவே அந்த மானுடைய பார்வைய தான் சொல்றாங்க. எந்த இடத்துல மான சொன்னாலும் மானின் கண்ணையும் கூட கூறாது இல்லையா? அந்த பார்வையை குறிக்க. ஏன்னா, அந்த பார்வைய மானன்ன நோக்கிங்கிறார். ஏன்னா, அந்த பெருமான் நோக்கும்போது அவன் அருளாகத்தான் வெளிப்படுவான். அத சட்ச தீட்சைன்னு சொல்வோம். அந்த பார்வைய. அத நோக்குதல். அப்ப அந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த மெய்யடியார்கள் அந்த பற்றினின்று பிரித்து இல்லையா? அந்த பற்ற விட்டு நம்ம பிரிக்கணும்னா, அவன் அந்த அம்பிகை வடிவம் எடுத்து தான் வருவான். அததான் இங்க சொல்றாரு. பூவுலகில் இந்த மெய்யடியார்களை எல்லாம் அந்த பற்றுகளை என்று பிரித்து அப்ப அந்த பிரித்தல் அப்படிங்கிறது ஒரு நிலையில நடக்காது. அது ரொம்ப படிப்படியாகத்தான் நடக்கும். பல படிகள் இல்லையா? அப்படிப்படியா தான் பக்குவம் வரச் செய்து, அப்புறம் அந்த சட்சை தீட்சையால் சஞ்சித வினைகள் நீக்குவான். அந்த பெருமானுடைய பார்வை படும்போது, நம்மளுடைய சஞ்சித வினை பல பிறவிகள்ல நம்ம செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பழவினை ஒழியும். அப்புறம் அந்த பிரார்த்த வினைய நம்ம கழிச்சு தான் ஆகணும். உடல் உலாய் தான் கழியும். அந்த பெருமான நினைக்கும்போது அந்த ஆகாமியும் நமக்கு ஏறாது. அப்படி பல படிகள்ல நம்மள பக்குவப்படுத்தி கிடைக்கக்கூடியது தான் அந்த கரும்பின் தேறல் இல்லையா? அப்ப அங்க சுவாமி அத்தனையும் காட்டாரு உவமையா. இல்லையா? ஏன்னா கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்து உன் கழலடிக்கே உருகி மலர்க்கொடு வந்துமையேத்தும் பணியடியோம் ஞானசம்பந்தர் சொல்வார். அப்ப இதுல எப்படி சொல்றார்? சிவனை, கோனை, கூரனை, தேனை, ஆனையை, தேறலை இப்படிப்பட்ட பெருமானே எய்தினேனா அப்படின்னா குறுகிலேன். எய்தவே இல்ல. நெடுங்காலம் ஏன்னா எத்தனையோ பிறவி எடுத்துட்டு வந்திருக்கோம். அத்தன பிறவியிலயும் அந்த பெருமான ஒரு பிறவியில கூட நம்ம அந்த பெருமானை குறுகி இருந்தா, நமக்கு இந்த பிறவியே அமைஞ்சிருக்காது. இந்த துன்பமே வந்திருக்காது. ஆனா, நாம இத்தன பிறவி எடுத்தும், அந்த பெருமான் எனக்கு கைக்கு கிட்டியும் வாய்க்கு கிட்டலையேன்றத தான் சொல்றார். குறுகிலேன். இவ்ளோ நெடுங்காலம் அப்பா! இந்த பெருமானை பிரிந்திருந்தா, அந்த சின்ன காலம் கூட பெருங்காலமா இருக்கு. ஏன்னா, இத பிரிஞ்ச உடனே பாடுன பாட்டு தான். ஆனா, நெடுங்காலம்னு சொல்றாரு. ஏன்னா, அந்த அந்த அன்புடையவர்கள் நம்மள விட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னா, அந்த சிறிய காலமும் ரொம்ப நீண்ட காலம் மாரி இருக்கும். அததான் இங்க சொல்றாரு. அதனால நெடுங்காலம்ங்கிறாரு. அப்படிப்பட்ட அன்பாக இருந்த பெருமான், என்னுடைய அன்புக்கு பாத்திரமான அந்த பெருமான், என்னை விட்டு இப்படி பிரிந்து இருப்பது எனக்கு இந்த காலம் போகவே இல்ல. ரொம்ப நெடுங்காலமா இருக்கு. அப்படி அந்த பெருமானை பிரிந்திருந்து கூட, இந்த உடம்புல உயிர் இருக்கே, இந்த உயிர் போகலையே. ஏன்னா, அவன் இருன்னு சொல்லிட்டு போனதுனால, என்னால இந்த தற்கொலை கூட பண்ணிக்க முடியல. அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, அவன் இல்லாத இந்த அந்த நெடுங்காலம் அப்படிங்கிறது, அந்த திருப்பெருந்துறையில இறைவனை பிரிந்த பின், இதுவரையும் கடந்த காலம் சிறிய காலமா இருந்தா கூட, அந்த பிரிவு ஆற்றாமையால், அந்த துன்பத்தால் அது நெடுங்காலமாக தோன்றுகிறதுன்னு சொல்றார். அப்புறம் பல பிறவிகளையும் என்ன பண்றாரு? சொல்றார். அப்படியே பலகாலம் நெடுங்காலம் இருந்து ஊனை ஓம்புகின்றேன்கிறார். அப்ப ஊன் அப்படின்னா, இங்க உயிர்ன்னு உடம்புன்னு சொல்லல. உடம்புன்னு சொல்லாம இங்க ஊனுன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இந்த உ அ ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனேன்னு அங்க ஊனுன்னு தான் சொல்றாரு சுவாமி. இல்லையா? அப்ப இந்த உடலை ஓம்பி இருப்பது, அது ஊனை ஓம்பி இருத்தல் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஏன்னா, இந்த உடம்பு உயிரற்ற உடம்பு இல்லையா? இந்த உயிர் இல்லைன்னா, இது நரிக்கும், நாய்க்கும் தான் இது உணவாகும். விலங்குகளுக்கு தான் இது உணவாகும். அப்ப அதுக்கு இது ஊனாயிடுங்கிறாரு. அதனால இது என்னன்னு சொல்றாரு? ஊன். அப்படிப்பட்ட ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன். இந்த உடலை போய் பாதுகாத்து, இந்த உடலுக்காக அத்தன பணியும் செஞ்சுக்கிட்டு, இல்லையா? உன்னுடைய திருவடிய அடையறதுக்கு என்ன பண்ணணுமோ, அத பண்ணாம இந்த உடம்பை ஏன்னா அப்பர் பெருமான்னு சொல்றார். "பூக்கைக் கொண்டு அரண் பொன்னடி போற்றிலர்."
பூவ எடுத்து பெருமானுடைய அந்த பொன்னடியை போற்றல, நாக்கை கொண்டு அரண்நாமம் நவிற்றிலர். நாக்க வச்சுட்டு பெருமானுடைய நாமத்த பேசல. ஆ என்ன பண்ணுன? ஆக்கைக்கே இரை தேடி. இந்த உடம்புக்கு இரையை தேடி, அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவாரே அப்படின்றப்ப, காக்கை தான் நம்மள கொத்தி காக்கையும் கழுகும் தான் கொத்தி தின்னும் இந்த உடம்ப. அதனால இத சொல்றாரு. "ஊனை இருந்து யான் ஓம்புகின்றேன்." இப்படிப்பட்ட பெருமானை அடையறதுக்குரிய இந்த பிறவி, இந்த உடல வைத்துக்கிட்டு அந்த பெருமானை தான் அடைஞ்சிருக்கணும். ஆனா, இந்த உடலை வைத்துக்கொண்டு அந்த பெருமானை அடையாம காக்கைக்கும், நாய்க்கும், நரிக்கும் இரையாக போற இந்த உடம்ப இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? வினைகள தான் அனுபவிக்கணும். அப்ப அந்த வினைகளை அனுபவிப்பதற்காக இந்த உடம்புல இருக்கிறனே, பெருமான அடையலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு, நெடுங்காலம் ஊனை இருந்து யான் அப்ப நெடுங்காலமா 1 காலம் இல்ல, 2 காலம் இல்ல. அதான் நெடுங்காலம். நெடுங்காலம் ஊனை ஆண் இருந்து ஓம்புகின்றேன். இந்த உடம்ப தான் பாதுகாத்துட்டு இருக்கேன். கெடுவேன். அப்படி யாரெல்லாம் இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் குடுத்து, இந்த உடம்பை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் கெடுவார்கள் அப்படிங்கிறது. அப்ப இந்த 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 நிலையிலேயே இந்த பெருமான அடையாத இந்த நிலையிலே, பெருமான வணங்காத இந்த நிலையிலேயே இந்த உடம்பு, இந்த உயிர் பிரிந்தா திரும்பி இதே நிலை தான் வரும். அதனால தான் கெடுவேன். இந்த நிலையிலே இருந்து அழிந்து ஒழிவேன் அப்படின்னா, திரும்பி என்ன பண்ணாது? உயிர் ஓயாது. உயிர் என்ன பண்ணாது? ஓயாது. திரும்ப திரும்ப பிறவிக்கு இந்த உயிர் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஓய்வுங்கிறதே இருக்காது. அப்ப அந்த பெருமானை அடைந்துட்டா, இந்த உயிருக்கு ஓய்வு இருக்கும். இந்த பெருமான அடையலைன்னா, இந்த உயிருக்கு ஓய்வே கிடையாது. அதனால இங்க கெடுவேன். இந்த மாதிரி பெருமானை அடையாம இந்த உடம்ப வச்சுக்கிட்டு, காக்கைக்கு இரையாகக்கூடிய இந்த உடம்பு, நாய் நரிகளுக்கு உணவாக போகக்கூடிய இந்த உடம்ப வச்சுட்டு, "ஆ நான் இப்படி இருக்கனே, உன்னுடைய அருள் கிடைத்தும் உன்னை நான் பிடிக்காம இருக்கிறனே" அப்படின்னு சொல்லி, அங்க பெருமான் சொல்றார். "உயிர் ஓயாது." ஏன்னா, அந்த பயனற்ற உடம்பை விட்டு இந்த உயிர் நீங்கி விடாமல் பார்த்துட்டு இருக்கோம். இல்லையா? 80 வயசானாலும் சரி, 90 வயசானாலும் சரி, எத்தன வயசானாலும் சரி, இந்த உடம்புல இருந்து உயிர் போகறத யாரும் விரும்புறதில்ல. அது விளையாட்டா சொல்லுவாங்க. "எல்லாத்துக்கும் சொர்க்கத்துக்கு போணும்னு ஆசை. ஆனா யாரும் சாகறதுக்கு ஆசை இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த பயனற்ற உடம்பை விட்டு இந்த உயிர் நீங்கி விடாமல், அந்த மருந்த சாப்பிட்டு, இந்த மருந்த சாப்பிட்டு, அத சாப்பிட்டு, இத சாப்பிட்டு, என்ன சாப்பிட்டா உயிர தக்க வைக்கலாம் அந்த உடம்புலன்னு பார்த்து, பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாப்பிட்டுட்டு இருக்கோங்கிறார். அப்ப இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகாது இருந்தா இருப்பின் போகாத இருந்தாலும் இறைப்பணிய செய்யாது. இல்லையா? அந்த உடம்பு உயிர்ல அந்த உயிரும் உடம்புல இருந்தா, இது இறைப்பணி செய்யணும். ஆனாலும் இது என்ன பண்ணல? செய்யல. அதனால கெடுவேன்கிறார். அத அப்ப இந்த பிராரத்த வினையை புசித்துக் கொண்டு, இல்லையா? அப்படியே இந்த பிராரத்த வினைய அனுபவிச்சு கழிக்கிறதுக்காக இங்க இருக்க மாரி நடிச்சுக்கிட்டு, அ வினை வினை கழிக்கிற மாரி நடிச்சுக்கிட்டு, இன்னும் வினைய மேலும் மேலும் இந்த ஆகாமியத்த என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சர 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 சரன்னு ஏத்திட்டு இருக்கோம். அப்படி அதனால இந்த உடம்பை இருந்து யான் ஓம்புகின்றேன். அப்ப இந்த ஆகாமி வினை ஏற 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 இந்த உயிர்க்கு ஓய்வு கிடையாது. மீண்டும் 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 பிறவியிலேயே வந்துட்டே இருக்கும். அததான் இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். உயிர் ஓயாதே. அப்ப இந்த இந்த திருப்பாடல்ல என்ன சொல்றார் முக்கியமா அப்படின்னா, இறைவனை நெடுங்காலமாக நான் பிரிந்துள்ளேன். அதான் இதுல கருத்து. அப்ப அந் அப்படி கூறி பெருமான் தன்னை விட்டு பிரிந்து போனத சொல்லி சொல்லி மிகவும் இரங்குகிறார் மாணிக்கவாசக பெருமான். அந்த பக்தி, அந்த பெருமான் மீது கொண்ட அந்த பக்தி மீது கொண்ட வைராக்கியம், அது நமக்கு இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கக்கூடியது. இல்லையா? அப்ப இந்த உடம்பை ஓம்புதலை விட்டு, நாம் இந்த உடம்பையும், இந்த ஊனையும் ஓம்புதலை விட்டு, சிவபெருமானாகிய அந்த பெருமானுடைய அந்த தேனை, அந்த கரும்பை, அந்த நெய்யை, நெய்யை, அந்த சிவலோக கோனை, அந்த சிவனை மானன்ன நோக்கி தன் கூரனை அவன நாம நுகரணும். இல்லையா? அததான் இங்க சொல்றார். அத நுகர்தல் வேண்டும். அப்படி நுகர்தல்னால இந்த உயிர் தூய்மை அடையும். அப்படி இந்த உயிர் தூய்மை அடைந்தா, அது என்ன பண்ணும்? அந்த சிவனை அடையும், சிவலோகத்தை அடையும், அவனுடைய இன்பத்தை அடைந்தே தீரும். அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய
கருத்து. அததான் சுவாமி இதுல நமக்கு இந்த ஒரு பாடல்ல அவனோட நம்ம ஒன்றி அந்த யோக நிலையில இருக்கணுங்கிறது தான் மீண்டும், 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 மீண்டும் ஏன்னா ஒன்றுதல் தான் யோகம்னு நம்ம சித்தாந்தம் சொல்லுது. அப்ப அவன் வேற இந்த பெத்த நிலையில, இந்த பிறவியில இருக்கிற நிலையில நாம தெரிவோம். இறைவன பின்னாடி வச்சிருப்போம். அந்த முக்தி நிலையில இறைவன் முன்ன இருப்பான். நாம எல்லாத்துக்கும் இறைவனை காரணம் காட்டி நாம பின்னாடி இருப்போம். அததான் இங்க சொல்றார். அப்ப ஏனை யாவரும் எய்திடல் உற்று இல்லையா? அப்ப என்னோட அந்த பெருமான்ட்ட யாரெல்லாம் அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டு இருந்தார்களோ, ஏன்னா எல்லாத்துக்கும் கடைசியில போனாலும் இவர் தலைமாணாக்கரா இருந்தாரு. அதுதான் அங்க ஆனா அப்படி தலைமாணாக்கராக இருந்த இவரை தவிர எல்லாரும் போயிட்டாங்க. அதான் ஏனை யாவரும் எய்திட இல்லையா? அந்த சோதியில எல்லாரும் போய் கலந்திட உற்று இல்லையா? அவர்களெல்லாம் அத பார்த்து, அப்புறம் மற்ற சிலர் இன்னது என்று அறியாத அந்த பெருமான ஏன்னா இவரு அழுகும்போது சொல்லியிருப்பாங்க, "என்ன பெரிய விஷயம்? என்ன அது? எதுக்கு இப்படி அழுவுறன்னு?" ஏன்னா ஊர் மக்கள்லாம் சொல்ல வேணும். அதனால இன்னதென்று அறியாத ஏன்னா யாருக்கும் சாமானியர்கள்லாம் பார்க்கவே முடியாது பெருமான. இல்லையா? அப்ப அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருள் இருந்தா தான் அந்த பெருமானுடைய காட்சிய பார்க்க முடியும். அதனால அதை தெரியாத, இன்னதென்று அறியாத இல்லையா? மற்றவர்களுக்கெல்லாம் பெருமான் எப்படி இருப்பான்? அடியார்களுக்கு எப்படி இருப்பாங்கிறாரு. அடியார்கள் எளிமையா பெருமானை எய்திடலாம். மற்றவர்கள் என்னதென்று அறியாத அப்ப தேனை அந்த ஆணையை கரும்பின் தேரலை சிவனை என் சிவலோகக் கோனை மானன்ன நோக்கித் தன் குரனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன். யாரெல்லாம் அந்த ஊனை இருந்து ஓம்புறோமோ ஏன்னா நம்மெல்லாம் அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். உடம்புக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் ஓடி, ஓடி, ஓடி உழைச்சிட்டு இருக்கோமே ஒழிய, இந்த உயிருக்கு என்ன தேவைங்கிறத நம்ம சிந்திக்கிறதே இல்ல. ஆனா அத சிந்திக்கிற வாய்ப்ப பெருமான் நமக்கு பெரும் பாக்கியமா குடுத்துருக்கான். ஆனாலும் இதெல்லாம் நம்ம சொல்லா தான் கேட்கிறோமே ஒழிய, இதையெல்லாம் நம்ம அனுபவத்திற்கு கொண்டு வரதுக்கு எந்த விதத்திலயும் தயாராக இல்ல. ஏன்னா அதுக்கு நம்ம வினையும் இடம் கொடுப்பது இல்ல. இல்லையா? அது அது பகிரங்கமான உண்மை அதுதான். ஏன்னா, அப்படிலாம் இல்ல அப்படின்னா, நம்ம இங்க இருக்க மாட்டோம் கண்டிப்பா. அததான் இங்க சொல்றாரு. அந்த கோனை மானன்ன நோக்கி இல்லையா? அந்த சட்ச தீட்சையே வழங்குவான். இல்லையா? அந்த அருளாக வந்து நமக்கு தீக்கையை வழங்கி, நம்மளுடைய வினைகளை எல்லாம் பொசுக்குவான். அப்படிப்பட்ட கூரனை இவ்வளோ நல்லது செய்தா கூட, அவன் என்ன செய்தான்ற அந்த உணர்வே இல்ல. அதனால அந்த பெருமானை நான் குறுகல. இல்லையா? குறுகிலேன் நெடுங்காலம். ஒரு பிறவி இல்ல, 2 பிறவி இல்ல, எத்தனையோ பிறவி கழிச்சு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. காது நல்லா கேட்குது. நல்ல ஒரு களம் அமைச்சு குடுத்துருக்காங்க. எப்படிதான் இருந்தாலும், இத கேட்கிற நேரம் தான் தவிர மத்த நேரத்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பெருமான மறந்து உலகியல்ல தான் ஈடுபடுவோம். அதனால தான் இங்க சொல்றார். "மானன்னோ நோக்கித் தன் குரன்" அவன் நோக்கி தன்னை குடுத்தா கூட, அவன் கூரனாக வந்தா கூட, அவனை நம்ம அடையறதில்ல. குறுகிலேன். எவ்வளோ காலம்? இப்படியே நெடுங்காலமா போக்கிக்கிட்டே இருக்கோம். அதான் நெடுங்காலம். அப்ப ஏற்கனவே நெடுங்காலத்த போக்குனோம். இப்பயும் போக்குறோம். இனிமேலும் போக்குவோம். அதுல எந்த மாற்றமுமே இல்ல. குறுகிலேன் நெடுங்காலம். எதை ஓ எதை ஓம்புவோம்? எப்படி ஆடு, மாடுகள்லாம் தன்னுடைய வயிற வளர்த்து, தன்னுடைய உடம்ப வளர்க்கறதுக்கு தீனி தின்னுட்டு இருக்குதோ, அந்த மாரி நாமளும் சாப்பிட்டு, 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 ஓடி, ஓடி உழைச்சு, உழைச்சு, சாப்பிட்டு, சாப்பிட்டு, இந்த ஊனை இருந்து யான் ஓம்புகின்றேன் அப்படின்னு அவர சொல்லல. நம்மள தான் சொல்றாரு. அவரெல்லாம் ஞானி. அதனால இங்க சொல்றது யான்னு சொல்றது நம்ம போன்ற இந்த ஆன்மாக்களத்தான். ஊனை யான் அவரெல்லாம் ஞானி. ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன். அப்படி ஊனை இருந்து ஓம்புகிற வரைக்கும் கெடுவேன். கெட்டு தான் ஒழிவோம். அதான் கெடுவேன்னா, அப்ப கெட்டா என்ன அர்த்தம்? உயிர் ஓயாது. மீண்டும், 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 மீண்டும் நீண்ட காலமாக அந்த பிறப்பை எடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த பிறவிக்கு ஒரு எல்லை இல்லாம, ஓயாம இந்த உயிர் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும். அப்படின்னு மணிவாசக பெருமான் இந்த பாடல்ல சொல்றாரு. பாடல மட்டும் ஒரு தடவ படிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஏனை யாவரும் எய்திறலுற்று மற்ற இன்னதென்று அறியாத தேனை ஆணையை கரும்பின் தேரலை சிவனை என் சிவலோகக் கோனை மானன்ன நோக்கித் தன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த அளவுல இந்த பாடலுக்குரிய இந்த அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டினவாறு பெருமான் உரைத்த அளவுக்கு உரைத்திருக்கேன். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் மன்னா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எழு திருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதரக் காலத்தை என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேலேற துடும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் வாதவூரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் இன்றிரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் யோகம் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகத்தில் யோகம் என்கிற தலைப்பின் கீழே திருச்சதகத்தில் ஆத்தும சுத்தியில் உள்ள 38வது பாடல் 5வது பாடலாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஏனை யாவரும் எய்திடல் உற்று என்று பாடலை தொடங்கும் அந்த பாடலுக்கு ஐயா அவர்கள் இதுகாரும் விளக்கம் கொடுத்தார்கள். இதுகாரும் பொறுமையாக இருந்து 1 மணி நேரம் ஐயாவுடைய அந்த சொற்பொழிவை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அத்தனை உள்ளங்களையும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த யோகா தினத்திலே இறைவனோடு ஒன்றுவதற்கு இந்த உடம்பு ஓம்பி நாம் வைத்திருக்கிறோம். அந்த ஒரு பொருளை அடைவதற்கு இந்த உடம்பினை முன்னம் இழுக்கென்று நினைத்து கொண்டிருந்தோம். பிறகு அந்த உடம்புக்குள் ஒருவன் உலன் என்று அறிந்து கொண்டு அவன் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடியவன் என்று அறிந்து நாம் அந்த உடம்பினை பேணி பாதுகாக்கின்ற ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு திருமூலர் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் மாணிக்கவாசக சுவாமிகள் நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேனே, இன்னும் உயிர் ஓயாமல் இருக்கிறதே, இன்னும் போகாமல் இருக்கிறேன், நான் உணராமல் இருக்கின்றேனே என்கிற இந்த வரிகளை ஐயா அவர்கள் மிக தெளிவாக இந்த உடம்பு இருந்து இப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு தேனை ஆண் நெய்யை கரும்பின் தேரலை ஒவ்வொரு பதத்துக்கும் பதமாக நம்மோடு அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். ஐயாவுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி வந்திருக்கின்ற அன்பர்களுடைய பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த பாடலை ஒரு முறை அடியேன் திருவாசக முற்றுவதில் எப்படி பாடுவோமோ அது மாதிரி பாடி பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். ஐயா பாட்டுங்களா ஐயா? திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இது ஆடுகின்றில்லை அப்படின்னு அதாவது ஒரு மாதிரி பாடுவாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஏனை யாவரும் எய்திடல் உற்ற மற்றென்னதென்றறியாத ஏனை யாவரும் எய்திடல் உற்று மற்றென்னதென்றறியாத தேனை ஆணையை கரும்பின் தேரலை சிவனையன் சிவலோகா கோனை மானன நோக்கிதன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனை யான் இருந்தோம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே ஊனை யான் இருந்தோம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே. இந்த மாதிரி முற்றுவதில் பாட மாட்டாங்க, வேகமா பாடிடுவாங்க. என்ன பாடுறோம் எதுக்கு பாடுறோம்னு தெரியாம போயிட்டோம். ஆனா இந்த ஒரு பாடலுக்கு ஐயா எடுத்து சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் அப்படியே ஷாக்கா இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு பிரமிப்பா இருக்கு. ஏனை யாவரும் எனக்கு முன்பாக இத்தனை பேரும் முன்னாடி கடந்து விட்டார்களே என்று அவர் சொன்ன விதமும் அதற்கு கொடுத்த விளக்கமும் அற்புதம் அற்புதம், மிக அருமையாக இருந்தது. அடியார் பெருமக்கள் யாராவது பகிர விரும்பினால் பகிரலாம், உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகம் எது அப்படின்னா யோகா எல்லாரும் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல. அது விளம்பரமாகவும் வியாபாரமாகவும் ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவனோடு ஒன்றுவது, இரண்டர கலத்தல். அவன் நம்மோடு இருக்கின்றான், அந்த நம்மோடு இருக்கின்ற ஒரு பொருளோடு நாம் இரண்டர கலக்க போறோம்.
வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவேனே. அப்படி அந்த மேலான பரம்பொருள் நமக்குள் இருக்கிறது. அந்த மேலான பரம்பொருளோடு நாம் இரண்டர கலக்கப் போகிறோம். அந்த இரண்டற்ற தன்மை அடையும் போது யோகமாகிறது. அதுதான் யோகம் என்று சொல்வார்கள். இருக்கிற பொருளோடு இரண்டர கலத்தல், இரண்டற்று இருத்தல். அந்த இரண்டற்ற நிலைமை வருவதற்கு தான் இந்த யோகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட யோகத்தை ஐயா நமக்கு மாணிக்கவாசகர் மூலியமாக இந்த பாடல் மூலியமா நமக்கு எடுத்து சொன்னாங்க. அந்த வகையில நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாராவது பேச விரும்புறீங்களா? ஐயா பேசுனது எப்படி இருந்ததுன்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கருத்து சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா 1 மணி நேரம் நீங்க நின்னு கேட்டிருப்பீங்க. அலுவல்ல இருந்திருப்பீங்க, சமையல்ல இருந்திருப்பீங்க. உங்க காதுபட என்னென்ன கேட்டீங்க? உங்களுக்கு சாமி என்ன உணர்த்தினாரு? என்ன ஐயா ஏதோ ஏதோ பேசிட்டு போட்டோம். ஆல் இண்டியா ரேடியோவுல போற மாரி நிகழ்ச்சி போயிருச்சா? இல்ல என்னென்ன உணர்ந்தீங்க? அத ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பேசலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நானா கூப்பிடுறது நல்லா இருக்காது. நீங்களா வழிய வந்தீங்கன்னா தான், நீங்க கேட்டீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியணும். சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். ஐயா அந்த நானா 8 கூப்பிட்டேன். லைனுக்கு விளக்கம் கொடுத்தாருங்களா? ஆமா? இந்த 8 லைனுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்தாருங்களா? நான் கடைசில தான் வந்தேன். ஓ! நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க. அதாவது ஆமா. ஏனை யாவரும் எய்திட அதான். அந்த 8 லைனுக்கு மட்டும் 1 ஹவர் விளக்கம் கொடுத்தாருங்களான்னு ஆமா. அந்த கேக்குறேன். 1 மணி நேரமும் இந்த ஒரு வரிகள் மட்டும் தான். இந்த கடைசில ஒரு பாடல் கடைசில மட்டும். கேட்டதே ரொம்ப இனிமையா நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப நம்ம சும்மா அப்படியே மகிழ்ச்சிங்க. படிச்சுட்டு ஓடுவோம் நம்ம பாட்டுன்னு. ஆமா. ஏனை யாவரும் எய்திடல் உற்றுமற்று இன்னதென்று அறியாத தேனை யானையை கரும்பினின் தேரலை சிவனை சிவலோக அப்படின்னு ஃபாஸ்டா ஓடிடுவோம். இப்ப பாருங்க அது ஒரு லைனுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குது பாருங்க. அதுதான். அததான் இப்ப நான் பாடி காமிச்சேன். இத நான் வந்து கொஞ்சம் நின்னு நிதானமா பாடுனேன். ஏன்னா வந்தவங்களுக்கு புரியணுன்றதுக்காக பாடுனேன். நீங்க அத அதான். பாடியே காமிச்சிட்டீங்க. ஆமா, ஆமா. நம்ம கடந்துருவோம். இந்த சொல்ல இந்த ஆமா. இந்த பாடல வந்து நம்ம எப்படி கடந்துருவோம்னா, ஐயோ! திருச்சதகமா? அதுல 7 பதிகம் இருக்குமாச்சே! எப்படியாவது ஓட்டிறணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா, எ அது எப்படி கடக்கணும்ன்றது தான் நம்ம பார்த்தோமே காட்டி, அதுக்குள்ள எவ்வளோ இருக்குன்றத நம்ம சில நேரங்கள்ல பார்த்ததில்ல. சில முற்றோதல்கள் அப்படிதான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் இறைவனுடைய செயல். முடிக்கணும்னு முடிச்சுக்குவாங்க சீக்கிரமா. ஆமா, ஆமா. சீக்கிரம் ஒரு முடிக்கணும். மணிக்குள்ள முடிச்சுட்டா திருச்சதகம் தான் சீக்கிரம் முடிங்க ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க. அத முடிச்சு ஆ, அடுத்து நம்ம 8வது இது போணும்னு சொல்லுவாங்க. ஆமா. ஒரு அப்படிலாம் மணிக்குள்ள முடிச்சிடணும், 2 மணிக்குள்ள முடிச்சிடணும்ட்டே ஓடிடுவாங்க கெட கடன்னு. ஆமா. அந்த 1:30 மணிக்கெல்லாம் முடிக்கணும். ஃபாஸ்ட் ட்ராக்ல போவாங்க. அந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல போகும்போது நீங்க பாடுன ஃபாஸ்ட் ட்ராக். இப்ப நான் நல்ல கொஞ்சம் நின்னு நிதானமா பாடுனேன். அது அது கூட நிதானம் கூட சொல்லக்கூடியது. அது ஆமா. சிவ சிவா. அந்த மாரி திருவாசகம் முற்றுவது நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஒரு பொருள் எடுத்து அதான் அத சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நின்னு நிதானமா சாமி நமக்குள்ள இறங்கி, அதுக்கப்புறம் நமக்கு அறிவு வந்து இப்படி நம்ம உணர்ந்து மாணிக்கவாசகர புரிஞ்சு, அதுக்கப்புறம் அன்போட கலந்து, அதுக்கப்புறம் நம்ம திருவாசகம் படிக்கிற ஒரு உணர்வு சூழல் உலகத்துக்கு நம்ம வந்து வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில ஐயா வந்து எவ்வளோ உணர்வுபூர்வமா இருக்கிறாங்கன்னு இப்ப தெரியுது. இதுல அதாவது ஒரு சொல்லு வச்சு அவருடைய ஒருத்தருடைய நடத்தைய நம்ம கண்டுபிடிக்கலாம். அவர்தான் அந்த அவருடைய நடத்தைன்றது தான் நம்ம ஜாதி. அதுதான் அந்த ஜாதிய வந்து இப்படிதான் கணிக்கணும். ஒரு மனிதர் இந்த சொல்லாடலை ஒரு ஒரு சொல் நயம்னு சொல்லுவாங்க. அந்த சொல்ல எவ்வளவு ஆழமா பார்க்கிறார்ன்னு பார்த்தா, அவருடைய ஆழம், தவம் நமக்கு தெரியும். அந்த தவத்த வச்சே நம்ம எடை போட்டுடலாம். இந்த மனிதர் யாருன்னு. இங்க தான் வந்து நமக்கு ஒருவர் யார் என்று அந்த நடத்தை நம்ம வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில ஐயாவுடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி, வேற யாராவது பேச விரும்புறீங்களா? அப்ப நீங்கலாம் நிகழ்ச்சி கேட்கலன்னு அர்த்தம். சிவபெருமானே! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சும்மா வெறுமனே வந்து நல்லா இருக்குன்னு சொல்றது நல்லா இல்ல. நல்லதில்ல. இருந்தாலும் யாராவது ஆழமா கேட்டுருக்கீங்களா? ஆழமா கேட்டீங்களா? அதான் கேட்கிறேன். ஏதாவது பகிரணும்னு ஆசைப்படுறீங்களா? சகிப்புக்கு என்னால எடுத்துட்டு பேச முடியலன்னு வருத்தப்படுறீங்களா? ம். சரி. மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. திருவருள் கருணையினால சர்வதேச யோகா தினத்துக்கு யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஒரு கொண்டு லைனுக்கே எவ்வளவு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. தேனை யானையை கரும்பினின் தேரலை தேனை ஆமா, யானையை கரும்பினின் தேரலை ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ஆமா, 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 ஆமா. நிச்சயம், திருவடி நிச்சயம். வணக்கம் ஐயா அவருக்கு. ஆமா. பேசுங்க ஐயா. அம்மா உங்களுக்கு திருவடி வணக்கம் கேட்கறாங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். இதெல்லாம் எங்க ஐயா. ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லிக் குடுத்தது தான். தேன்னா சுவாமி ஏன் தேனா இருக்காரு அப்படின்னு அந்த தேன்னு சொல்லும்போதே அத்தனையும் உணரணும். அந்த ஒரு சொல்லு போதும் அப்படின்னு சொல்லுவார். திருவாசகத்த நாங்க முற்றோதல் பண்றதெல்லாம் நாங்க ஏன் காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு ஆரம்பிச்சோம்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் படிப்போம். ஆனா 15 பதிகம் தான் படிப்போம். 20 பதிகம் தான் படிப்போம். அவ்வளோதான் படிப்போம். முற்றோதல் அப்படின்லாம் நாங்க பண்றதே இல்லைங்கய்யா. ஏன்னா அது அடிச்சு நகர்த்திட்டு போறதுல ஒண்ணுமே பயன் இல்ல. அப்படி பாடுறதுனால என்ன பயன் விளைய போகுது? பொருள் தெரிஞ்சு படிச்சாதான் கொஞ்சம் நல்லா எந்த இருக்கும். பயனும் விளைய போறதில்ல.
ம். அதனால அது ஒரு அந்த என்ன இதெல்லாம் நம்ம ராகமா பாட வேண்டியதே இல்லைங்கய்யா. அந்த திருவாசகத்த பொறுத்தளவுல. இப்ப இது பூரா அந்த சதகம் பூரா பெருமானுடைய அத்தன வருத்தம். ஏன்னா அந்த அந்த பிரிவ உணர்ந்தவர்களுக்கு தான் அது தெரியும். நம்மளால அத உணர முடியாது. அந்த பிரிவ யாரு சந்திச்சிருக்காங்களோ, அவங்களால தான் அத உணர முடியும். கண்டிப்பா. ஏன்னா எல்லாத்தாலயும் இந்த பிரிவினுடைய துன்பத்த உணர்ந்து கசிஞ்சு கண்ணீர் விட முடியாது கண்டிப்பா. நிச்சயம், நிச்சயம். அப்ப தேடல் உள்ள மனிதர்களுக்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சாமி அந்த ஏக்கத்த கொடுத்து திசை திருப்பி அத மடைமாற்று என்று சொல்லக்கூடிய தடுத்தாட்கொள்ளுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய உலகியல் பக்கங்களுடைய நோக்கங்களை எல்லாம் தடுத்து அருளியல் பக்கமாக அவனை திருப்பி சிவபெருமான் தடுத்தாட்கொள்ளணும் இல்லையா? அப்படிதானங்க ஐயா? ஆமாங்கய்யா. கண்டிப்பா. ஆ, அததான் அப்படி. அங்க படிப்படியா சொல்றாரு. அததான் ம், படிப்படியா சோகையை நீக்கி, அந்த ஈக்கையை நீக்கி, சக்கையை ம். நீக்கி, சாறு எடுக்கிறதுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இப்படிப்பட்ட எத்தனை நீக்கங்கள்லாம் சாமி கொண்டு வந்து கடைசியில அது சிவமாவே மாத்துவார். நெய்ய சொல்லும்போதும் சொல்றாரு. அது பாலா இருந்தா அ ஒரு கொஞ்ச நேரத்துல கெட்டுரும். அது தயிரானா 2 நாள்ல புளிச்சிரும். அப்புறம் அது வெண்ணெயானா, அது கொஞ்ச நாள்ல கெட்டுரும். ஆனா நெய்யானா, அது ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும். அதுதான் ரொம்ப பெருமானுக்கு அபிஷேகம் ஆகுங்கிறாரு. அப்படி ஒவ்வொன்னையும் படிப்படியா சொல்றாரு சுவாமி. நாம எந்த நிலையில இருக்கிறோம்னு நம்ம பார்த்துக்கணும். ஆமா. ரயில்வேக்காரமா, நம்ம பாலா இருக்கிறோமா, தயிரா இருக்கிறோமா, இல்ல வெண்ணெயா இருக்கிறோமா, இல்ல மோரா இருக்கிறோமா, இல்ல நெய்யா இருக்கிறோமான்றது நம்ம வந்து அடுத்த கணிச்சுக்கணும். பாட்டு கூட விளக்கம் ஒரு நாள் சொல்லுங்க ஐயா. அது கூட சூப்பரா இருக்கும் பாருங்க. தாயிலாகிய என் அருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன். தீயில் வீழ்கிலும் தின்வரை சுவாமி உள்கிலும் எழுங்கள் புக போவேன். அதெல்லாம் ரொம்ப கண்ணீரை வரவழைக்கிற ஆமா பாட்டுங்க ஐயா, ஐயா. ஆமா. ரொம்ப எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஐயா இந்த பாட்டு. அதெல்லாம் அப்பா. அது ம். சுவாமி அது தேடுவாராம் சுவாமிய. அது அப்படி தாயிலாகி இன்னொருள் புரிந்தான் அந்த பெருமான். அப்படி புரிஞ்சு கூட அவனை கோட்டை விட்டுட்டான் பாரு. அதான் தலைவனை நனிகானேன் பாரு. பாடவே முடியாதுங்க ஐயா. நாங்களாம் ஒரு நாள் கூட திருவாசகத்த ராகமா பாடுனது இல்லைங்க. அந்த தில்லையில பாடுற அந்த கோத்தும்பி, அந்த பொன்னூசலு, ம், தெல்லேனம், அ ம். அந்த மாதிரி அந்த இன்பமா அந்த தில்லையில அவர் பாடியிருப்பாரு. அந்த தில்லை வீதிகள்ல ஆமா, மாணிக்கவாசக ஆமா. பெருமான் பாடின பாடல். அந்த பாடல்கள தவிர மத்த எதையுமே நாங்க ராகமா பாடவே மாட்டோம். ஏன்னா, அது ராகமா பாடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனுடைய பொருள், சுவைய நம்ம உணரவே முடியாது. அழ வேண்டிய இடத்துல அழணும். சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும். ஆனா, நம்ம எல்லா கண்டிப்பா, கண்டிப்பா. இடத்துலயும் ஆனா, சிரிக்கிறோம். சில இடங்கள்ல அந்த பாடல் நமக்கு உணர்வுபூர்வமா கொண்டு போகும். ஆமா. அதுல இப்ப முக்தி நெறியா இருக்கட்டும், மத்த பாடலா இருக்கட்டும். ஆனா இது எனக்கு தெரிஞ்சு திருச்சதகத்த என்ன பண்ணுவாங்க, "ஓ 7 இருக்குதாப்பா" எப்படின்னு முடிக்கிறது தான் பார்ப்பாங்களே கண்டி, நீங்க முக்தி சொன்ன நெறி மாரி என்ன பண்ண ரொம்ப மாட்டாங்க. மகிழ்ச்சியில பாடுறதுதாங்கய்யா. ஆமா, முக்தி ஆமா. நெறி அறியாத மூர்க்கொடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாருமுன சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்டுட்டான். ம். அதனால அவனுடைய புகழ வியந்து அங்க சந்தோஷமா பாடலாம். ஆமா, ஆமா, இது அப்படி பாட முடியாதுல்ல. ஆமா, ஆமா. நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். அது ஒரு சொட்டாவது கண்ணீர் வரணும் இந்த பாட்டுக்கெல்லாம். கண்டிப்பா. இல்லைன்னா ரொம்ப கல் அதான் அவரே சொல்றாரு. "கல், இரும்பு, செவி, மனம் இன்னதென்று அறியேனேங்கிறாரு." ஆமா, ஆமா, ஆமா. சரிங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? அ ஐயா, திருவாசகம். நீங்க பாடி காமிங்க. நாங்க ராகத்தோட தான் பாடுவோம். நீங்க எப்படி பாடுறீங்கன்னு கேட்கலாம். உங்க நாங்க வாயால. நாங்க பாடவே மாட்டோம்மா. படிப்போம். அதான் படிங்க ஐயா. எப்படி படிங்க? திருச்சிற்றம்பலம். படிக்கிறது தான். ஏனை சும்மா யாவரும் ஒரு 2 எதிலும் லைன். அடுத்த நிகழ்ச்சிக்கு ஐயா வரணுமே, சாப்பிட்டாலுமா? ஏனை யாவரும் எய்தெழலுற்று மற்று இன்னதென்று அறியாத தேனை ஆணையை கரும்பின் இன் தேரலை சிவனை என் சிவலோகக் கோனை மானன நோக்கித் தன் கூரனை குறுகிலே நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே. திருச்சிற்றம்பலம். சரி, இதுக்கு நன்றி. பேரு இதுதான். இப்படி போறதுன்னு சுத்தாங்கன்னு சொல்லுவாங்கம்மா. சுத்தமா நின்னு நிதானமா வாசிச்சுட்டு அழகா அப்படிதானே ஐயா? ஆமா. அது பொருள் உணர்ந்து நம்ம பொருள் உணர்ந்து எப்படி சொல்லணும். படிச்சாலும் சரி, அந்த பொருளை நம்ம உள்வாங்கி உணர்ந்து ஆமா, ரசிந்து ஆமா. பாடணும். இல்ல ஏன்னா, அதுதான் சுத்தாங்கமா அதனாலதான் போணும்ன்றேன். ஆமா. ரொம்ப வேகமா திருவாசகத்துக்கு ஓடாம, ஒரு
ஆமா. ஆமா. நின்னு நிதானமா அப்ப ஐயா படிச்ச மாரி சுத்தாங்கமா நின்னு நிதானமா உயிர் ஓயாதே அழகா முடிச்சு போறாங்க. நன்றிங்க. மிக்க நன்றி. அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறதுனால நம்ம நேரம் கருதி நிறைவு செஞ்சுக்கலாம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரணுங்கிற டெலிகிராம் சேனல் மூலம் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்றிரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் யோகம் என்கிற தலைப்பின் கீழே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள சித்தாந்த ரத்தினம் சைவ நெறிச்சுடர் ஐயா சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு திருவாசகத்தில் உள்ள திருச்சதகத்தில் ஆத்ம சுத்தியில் உள்ள 5வது பாடலுக்கு நமக்கு விளக்கம் கொடுத்தார்கள். அந்த வகையில் ஐயாவுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை உள்ளங்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இனி நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணி நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆயிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.